இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே நமக்கு அது பயனளிச்சிடாது. நான் பார்த்துட்டேன் நான் உடனே கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ இல்லை இது. என்ன பார்க்குறீங்க? நான் பார்க்குறத நீங்களும் பார்க்குறீங்களா? ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கு ஆன்சர் சொல்லிக்கோங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு புக்ஸ் இன் தமிழ். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எனக்காக ஒரு விஷயம் பண்ணுங்கள். ஏதோ ஒரு நோட் புக்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர்லேயோ இல்லை உங்கள் ஃபோன்லேயோ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. அதை வந்து 2 காலமாக பிரிச்சுக்கோங்க. ஒரு சைடு இந்த ஒரு வாரத்தில் உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதுலேருந்து இந்த 7 நாள் முன்னாடி இந்த 7 நாளைக்குள்ளே உங்கள் வாழ்க்கையில் நடந்த ஹைலைட்ஸ், லோலைட்ஸ், அதாவது உங்களுடைய உங்களுக்கு மகிழ்ச்சி அளித்த, திருப்தி அளித்த, உங்களுக்கு லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷனை கொடுத்த விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத யோசித்து லிஸ்ட் பண்ணுங்கள். இன்னொரு பக்கம் அவ்வளோவா திருப்தி அளிக்காத அல்லது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சி கொடுக்காத, உங்களுக்கு சோகமாக ஃபீல் பண்ண வச்ச விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத லிஸ்ட் பண்ணுங்கள். சும்மா இந்த 7 நாளைக்கு மட்டும் இதை எழுதிட்டு இதை பத்திரமா வச்சுடுங்க. இதை அந்த வீடியோவோட கடைசியில் இதை எதுக்காக நான் எழுத சொன்னேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நான் சொல்ல தேவையில்லை, உங்களுக்கே புரிஞ்சிடும் எதுக்காக எழுதியிருக்கீங்க அப்படிங்கிறது. அது குறித்து உங்களுடைய பார்வையும் மாறக்கூடும். ஸோ இதை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு புக் இல்லை, கோர்செரா அப்படிங்கிற ஆன்லைன் யூனிவர்சிட்டி ஒன்று இருக்குது. நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த ஆன்லைன் யூனிவர்சிட்டி என்னென்னா, உலகத்தோட பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் ஹார்வர்ட், ஏல், பாஸ்டன் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி, ரைஸ் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி எல்லா உலகத்தோட எல்லா பெரிய பல்கலைக்கழகங்கள்லேயும் இருக்கக்கூடிய ப்ரொஃபஸர்ஸ் அவங்களோட கிளாஸஸை லைவாகவே ரெக்கார்ட் பண்ணி அதை ஆன்லைனில் போட்டிருக்காங்க. அப்படி இல்லைன்னா அவங்க ஒரிஜினலாக அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும்போதே ரெக்கார்ட் பண்ணி போட்டிருப்பாங்க, இல்லைன்னா இதுக்குன்னு தனியாக ரெக்கார்ட் பண்ணி போட்டிருக்காங்க. பட் எய்தர் வே அவங்க அவங்களோட ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பல்கலைக்கழகத்தில் என்னெல்லாம் விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்களோ அதை நம்ம கூட ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் ரீடிங் அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் ஷேர் பண்ணியிருப்பாங்க. என்னெல்லாம் மெட்டீரியல் கொடுத்துருக்காங்களோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணியிருப்பாங்க. அசைன்மெண்ட்ஸ் இருக்கும், அசஸ்மெண்ட்ஸும் இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆன்லைன் யூனிவர்சிட்டியில், கோர்செரா ஆன்லைன் யூனிவர்சிட்டியில் நான் ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டேன். அந்த கோர்ஸுக்கு பேர் சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங். அதாவது நம்மளோட வெல்பீயிங், நம்மளோட லைஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், வாழ்க்கை திருப்தி, நம்மளுடைய மகிழ்ச்சி, மன நிறைவு, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் என்ன அப்படிங்கிறத பற்றினது தான் இந்த கோர்ஸ். இதை ஏல் யூனிவர்சிட்டி, ஏல் பல்கலைக்கழகம் இருக்கு இல்லையா, அமெரிக்காவோட ஒன் ஆஃப் த டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிஸ், அங்கே இருந்து தான் ஒரு ப்ரொஃபஸர் போட்டிருக்காங்க. அவங்க கிளாஸை அவங்க ஸ்டூடெண்ட்ஸோடு அப்படியே லைவாக ரெக்கார்ட் பண்ணியே போட்டிருக்காங்க. ஸோ அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்னெல்லாம் கொடுத்தாங்களோ அதெல்லாம் நம்ம கூடயும் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ நான் கோர்செரானா என்ன அப்படிங்கிறத பற்றி பேச போகிறதில்ல. உங்களுக்கு அது வேணும் அப்படின்னா நான் இன்னொரு தடவை நான் காமிக்கிறேன். அதான் உலகத்தில் இருக்கிற எல்லா யூனிவர்சிட்டியிலேருந்து நிறையா கோர்சஸ் இருக்கும், நிறைய ஃப்ரீ கோர்ஸ். நான் எப்போவுமே ஃப்ரீ கோர்ஸ் தான் எடுத்துப்பேன். பணம் கட்டி படிக்கக்கூடிய கோர்ஸும் இருக்குது. ஸோ இந்த கோர்ஸுக்குமே கூட நீங்கள் இதர் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், சர்டிஃபிகேட் வாங்காமையும் படிக்கலாம். சர்டிஃபிகேட் வாங்க வேணான்னா நீங்கள் பணம் கட்ட தேவையில்லை. நான் அப்படி தான் படித்தேன். பிகாஸ் ஐ தாட் நாலேஜ் இஸ் இம்பார்ட்டண்ட் அண்ட் அந்த சர்டிஃபிகேட் எனக்கு ப்ரொஃபஷ்னலாக பயன்பட போகிறதில்ல, அதனால் நான் வாங்கிக்கல. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் படிக்கலாம். ஸோ இந்த சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங் கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஏல் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அவங்க உருவாக்கின ஒரு கரிக்குலம். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது ஒரு டாப் மோஸ்ட் யூனிவர்சிட்டிங்கிறதுனால அங்கே உள்ள படிக்கக்கூடிய காம்படிஷன் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஒவ்வொரு ஊரில் இருந்தும் அங்கே டாப் மோஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ் தான் அங்கே சேர்றாங்க. ஸோ காம்படிஷன் நிறையா ஜாஸ்தியாக இருக்கும்போது நேச்சுரலி ஸ்ட்ரெஸ்ஸும் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக வேண்டி இவங்க இந்த மாதிரி ஒரு கோர்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கோர்ஸை அவங்க டிசைன் பண்ணி இதை அவங்க கிளாஸை எடுக்க ஆரம்பித்தோடனே அந்த கோர்ஸ் யூனிவர்சிட்டி கேம்பஸ் ஃபுல்லாக சூப்பர் ஹிட் ஆகி எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அதுக்கு சைன் அப் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அவங்க அதை ஆன்லைனில் கோர்செராவில் ஃப்ரீயாக போட்டாங்க. ஸோ அது ஃப்ரீயாக போட்டோன்னே இது உலகம் பூராவும் சூப்பர் ஹிட் ஆகி கோர்செரா பயனாளர்கள் எல்லாரும் எடுத்துக்கக்கூடிய ஒரு மோஸ்ட் பாப்புலர் கோர்ஸாக இது ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்மளாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கெலாம் இந்த மாதிரி ஒரு யூனிவர்சிட்டி இருக்கிறதே தெரியாது, எனக்கு இந்த வாய்ப்பு இல்லை அந்த வாய்ப்பு இல்லை அப்படின்லாம் நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான விஷயங்கள் கோர்செரா, யூடெமி, லிங்க்டின் மாதிரியான ஆன்லைன் பல்கலைக்கழகங்களில் எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிசோர்ஸஸ் நம்ம கையிலேயே இருக்குது. லிட்ரலி நம்ம உள்ளங்கையிலேயே இருக்குது. ஸோ இன்றைக்கி இருக்கிற ஜெனரேஷனுக்கு நம்மளுக்கும் எல்லாருக்குமே இது ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ இதுக்கு மேலே நம்ம புலம்பிக்கிட்டே இருக்காமல் அடுத்த லெவல் ஒன்று அவைலபிளாக இருக்குது, அதை நம்ம எடுத்து உபயோகப்படுத்த ஆரம்பிக்கணும் அப்படின்னு நான் இன்சிஸ்ட் பண்ணுவேன். ஸோ ஆனால் இதில் இருக்கிற தமிழ் டிரான்ஸ்லேஷன் எனக்கு அவ்வளோவா பிடிக்கல. அது அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட்டர்லேருந்து டைரெக்டாக வருது.
ஸோ அதனால் நான் இதை எடுத்து என்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களோட ஷேர் பண்ணலாம் இந்த கோர்ஸோட எசன்ஸை அப்படின்னு நினச்சேன். ஸோ அதுதான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங், நம்மளுடைய மன நிறைவான மகிழ்ச்சியான வாழ்க்கையின் பயன், அது ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னோடனே மோஸ்ட்லி அது ஒரு ஃபிலசாஃபிக்கல் சப்ஜெக்டாக இருக்குமோ அப்படின்னு நமக்கு எண்ணம் தோன்றக்கூடும். ஆனால் இந்த கோர்ஸ் வந்து நம்மளுடைய அந்த பேஸ்லைன் ஹாப்பினஸ்னுடைய அந்த மன மகிழ்ச்சியினுடைய அறிவியல் காரணங்களை அலசக்கூடிய ஒரு கோர்ஸாக இருக்குது. ஸோ இந்த கோர்ஸில் மட்டும் இல்லை, எல்லா கோர்ஸ்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லா ப்ரொஃபஸர்ஸுமே அவங்க ஒரிஜினல் ரீசர்ச் பேப்பர்ஸை நம்மளோட ஷேர் பண்ணுறாங்க, அந்த ரீடிங் மெட்டீரியலை நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயும் பார்த்திங்கன்னா வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே ப்ரொஃபஸர் வந்து எல்லா டேட்டா டேபிள்ஸ், கிராஃப்ஸு, அதோட ஒரிஜினல் ரீசர்ச்சர் யார் அப்படிங்கிற மாதிரி எப்படி அந்த ரீசர்ச் நடந்தது அப்படின்னு எல்லா விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த எல்லா டீட்டெயில்குள்ளேயும் நம்ம போகிறதுல அந்த ரீசர்ச்சோட அந்த ஸ்டடீஸோட எசன்ஸை மட்டும்தான் நான் இங்கே ஷேர் பண்ண போகிறேன். பட் நீங்கள் அதை ஒரிஜினலாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால், டைரெக்டாக போய் இந்த கோர்ஸை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது இன்னும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஐ ஸ்ட்ராங்லி ரெக்கமெண்ட் தட். ஸோ இந்த பர்டிகுலர் கோர்ஸ் சயின்ஸ் ஆஃப் வெல்பீயிங் வந்து 10 வீக்ஸ் லாங் கோர்ஸ். நீங்கள் 10 வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்ணணுன்னு இல்லை, அதுக்கு சீக்கிரமாகவும் பண்ணிடலாம், இல்லை அதுக்கு மேலேயும் நீங்கள் டைம் எடுத்துக்கலாம். இட்ஸ் அப் டு யூ. ஆனால் இதை வந்து 4 செக்மெண்ட்ஸாக பிரிச்சிருக்காங்க ப்ரொஃபஸர். முதல் செக்மெண்ட் வந்து என்னென்னா, நம்ம தேடி 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 சேர்க்குற விஷயம், அதாவது நம்ம மனம் வந்து இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு, இதனால தான் எனக்கு மகிழ்ச்சி வரும் அப்படின்னு ஆசைப்பட்டு ஒரு விஷயத்தை தேடி வைக்குது. அந்த விஷயம் அப்படி ஒரு லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ் ஒன்றும் நம்மளுக்கு கொடுக்கறதில்ல. கொஞ்ச நாளில் மனம் சலிப்படைஞ்சிருது அல்லது வெறுப்படைஞ்சிருது. இதை பற்றி பேசுகிறது தான் ஃபஸ்ட்டு செக்மெண்ட். ரெண்டாவது செக்மெண்ட் வந்து இது ஏன் நடக்குது, இந்த நம்மளுடைய மனதுக்குள்ள இயல்பாகவே ஏற்படக்கூடிய நம்மளுடைய மூளையினுடைய, நம்மளோட மைண்டினுடைய அது கிரியேட் பண்ணக்கூடிய இல்யூஷன்ஸ் காரணமாக தான் இது நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொஃபஸர். இதை வந்து அன்னாயிங் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த மைண்ட் அப்படின்னு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன அன்னாயிங் ஃபீச்சர்ஸ்லாம் நம்ம மைண்டுக்கு இயல்பாகவே இருக்குது அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசியிருக்காங்க. ஆனால் ஏன் அந்த மாதிரியான அன்னாயிங் ஃபீச்சர்ஸை நம்ம அது வச்சிட்ருக்கு, அது அவ்வளோ மோசமான விஷயம்னா ஏன் நம்மளால் அதை விட்டு ஒழிக்க முடியல அப்படிங்கிறத பற்றி அவங்க சொல்லலை. ஆனால் அதுக்கு பின்னாடி ஒரு எவல்யூஷனரி காரணங்கள் இருக்குது. அதை நான் அவங்களுக்கு அப்படி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சொல்லும் பொழுது. மூணாவதாக வந்து இந்த அன்னாயிங் ஃபீச்சர்ஸை பிரேக் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. நாலாவது, நம்மளோட பேஸ்லைன் ஹாப்பினஸை அதிகப்படுத்திக்கிறதுக்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள்லாம் என்ன அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது முக்கியமாக ப்ரொஃபஸர் இந்த கோர்ஸை ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்லி ஆரம்பிக்கிறாங்கன்னா, நோயிங் இஸ் நாட் ஹாஃப் த பேட்டில். அதாவது ஒரு தத்துவமோ ஒரு அறிவியல் உண்மையோ அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே அது நமக்கு பயனளிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க. குறிப்பாக இந்த கோர்ஸ், இந்த வீடியோ தெரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே நமக்கு அது பயனளிச்சிடாது. நான் பார்த்துட்டேன் நான் உடனே கமெண்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வீடியோ இல்லை இது. இந்த கோர்ஸும் அப்படிப்பட்டதில்ல. ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த விஷயங்களை நாம் பயிற்சி பண்ணும் பொழுது மட்டுமே நமக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களை நாம் உணர முடியும். ஸோ தெரிஞ்சுக்கிறதுனால மட்டுமே இது வந்து முழுமையடையாது. ஆனால் இதில் சொல்லியிருக்கிற விஷயங்களை நாம் பயிற்சி பண்ணும் பொழுது நம்மளோட பேஸ்லைன் ஹாப்பினஸ் அதிகமாகிட்டே போகிறத நம்மளால் உணர முடியும். ஸோ அதை தான் ப்ரொஃபஸரும் இன்சிஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் இதை குறைஞ்சபட்சம் ஒரு வாரத்துக்கு நீங்கள் பயிற்சி பண்ணிவிட்டு உங்களுக்குள்ளே ஏற்படக்கூடிய மாற்றங்களை நீங்கள் எல்லாரோடையும் ஷேர் பண்ணிக்கலாம். எங்களுக்கும் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள், ஒரு வருஷத்துக்கு அப்புறம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் நாங்கள் உங்ககிட்ட இருந்து கற்றுப்போம். எல்லாருக்குமே அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ முதல்ல நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன்னு வைங்களேன். உங்களுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இப்போ மாணவர்கள்கிட்ட கேட்டால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு நிறைய மார்க் வந்துச்சுன்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்ல கிரேட்ஸ் கிடச்சிதுன்னா நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது நிறைய கிரேட்ஸ் கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நம்ம அப்படியே மகிழ்ச்சியாகவே இருப்போமா? அது நமக்கு மனநிறைவு தருதா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாள் கழித்து அது வடிஞ்சிடுது அப்படிங்கிறது தான் ஆராய்ச்சிகள். இந்த ப்ரொஃபஸர் இதில் ஷேர் பண்ணிக்கக்கூடிய உண்மை. ஸோ நான் ஏற்கனவே சொல்ல மாதிரி எல்லாமே ஆராய்ச்சி பூர்வமாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, கொஞ்ச நாள் கழிச்சு அது வடிஞ்சிடுது அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்ன எடுத்துக்கோங்களேன், நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நல்ல மார்க் வாங்கினேன். அப்போ பார்த்தா பயங்கர ஹாப்பியாக இருந்தது, எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஆனால் அதே எக்ஸைட்மெண்ட், ஹாப்பினஸ் இப்போயும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இல்லை.
இப்போது சுத்தமாகவே இல்லை. அது அது ஒரு ஒரு மேட்டராகவே இப்போ இல்லை. அதே மாதிரி சில சமயங்களில் ரொம்ப 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 கம்மியான மார்க்ஸும் வாங்கியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஃபெயிலிங் கிரேட்ஸும் நான் வாங்கியிருக்கேன். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயமாக இருந்தது. ஒரு எதிர்காலமே இருண்டு போயிட்ட மாதிரி ஒரு குழப்பம் இருந்தது. நம்ம என்ன ஆக போகிறோம், நம்மளாம் எங்கேயாவது நம்மளாம் ஒர்த்லெஸ்ஸோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஒரு பயங்கரமான பயம், ஒரு சோகம் அதெல்லாம் சூழ்ந்திருந்தது. அதே தான் இப்போவும் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போது இல்லை. அது மாறி போயிடுச்சு. ஸோ இதுக்கு ஒரு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணுன்னே இல்லை. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நீங்கள் எவ்வளோ நல்ல மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, எவ்வளோ சோகமான மார்க் கம்மியான மார்க் வாங்கியிருந்தாலும் சரி, அது வந்து ஒரு கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி உங்களோட பேஸ் லைன் ஹாப்பினஸ் ஸ்டேஜுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. ஸோ இப்போ மாணவர்களே பார்த்தீங்கன்னா நிறைய மார்க் வாங்கிட்டா எல்லோரும் ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. நிறைய டாப் மோஸ்ட் மார்க் எடுத்த மாணவர்கள் கூட சூசைட் பண்ணிக்கிறத நாம் பார்த்துருக்கோம். ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சூசைட் ஸ்டேஜஸ் வந்து எப்போ நடக்கும் அப்படின்னா அந்த இனிஷியல் கொஞ்ச நாளைக்குள்ளே தான் நடக்கும். இப்போ யாருமே 10th எடுத்த மார்க்கு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழித்து யாருமே சூசைட் பண்ணிக்க மாட்டாங்க. ஸோ அந்த ஹாப்பினஸ்ஸாக இருந்தாலும் சரி, சேட்னஸாக இருந்தாலும் சரி, அது ஒரு மொமெண்ட்ரியான விஷயமா இருக்குது. அந்தந்த நேரத்தில் நடக்குது. ஸோ மார்க்கு சந்தோஷமாக அப்படின்னா அப்போ நிறைய மார்க் எடுத்தவங்க சந்தோஷமாக இருக்கணும், அவங்களும் சந்தோஷமாக இருக்கிறதில்ல. கம்மி மார்க் எடுத்தவங்க எப்போவே சோகமாக இருக்கணும், அதுவும் நடக்கிறதில்ல. பெரிய பெரிய யூனிவர்சிட்டிஸ்க்கெலாம் டாப் மோஸ்ட் காம்படிட்டிவ் யூனிவர்சிட்டிஸில் போகிற அந்த குழந்தைங்க கிட்ட கூட இந்த சூசைடல் ரேட் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது மார்க், இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் ஒரு சந்தோஷத்தை, ஒரு மன நிறைவை கொடுக்குதா அப்படின்னா கொடுக்கல. ஆனாலும் நம்ம மார்க் வேணும் அப்படின்னு நினைக்கிறோம், நிறைய கிரேட்ஸ் வேணும்னு நினைக்கிறோம். அப்போது எதுக்காக நினைக்கிறோம்? இந்த கிரேட்ஸ்னால எனக்கு சந்தோஷம் வரும்னு நினைக்கிறோமே, அது உண்மை இல்லை. அந்த கிரேட்ஸை வச்சு வேறு ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். அது என்ன? காலேஜ் அட்மிஷன். இப்போ கிரேட்ஸால் எனக்கு சந்தோஷம் வரும்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ அந்த கிரேட்ஸ் எனக்கு ஒரிஜினல் சந்தோஷம் இல்லை, அதை வச்சு நான் வேறு ஏதோ ஒன்று அடைய நினைக்கிறேன். ஸோ தட் இஸ் ப்ரொஃபஸர் அந்த இடத்துல என்ன வார்த்தை யூஸ் பண்ணுறாங்கன்னா மிஸ்வாண்டிங் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணுறாங்க. நான் நினச்சேன் எனக்கு கிரேட்ஸ் முக்கியம், ஒரிஜினலி எனக்கு காலேஜ் அட்மிஷன் முக்கியம். ஐ மிஸ்வாண்டட் தி கிரேட்ஸ். பட் கிரேட்ஸ் மூலமாக தானே நான் காலேஜ் அட்மிஷனை அடைய முடியும். ஸோ காலேஜ் அட்மிஷனை இப்போ நான் அடைஞ்சிட்டேன். மகிழ்ச்சியாக இருப்பேனா அப்படின்னா எஸ், மகிழ்ச்சியாக இருப்பேன். கொஞ்ச நாளைக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மகிழ்ச்சி வந்து பேஸ் லைனுக்கு வந்தது. ஏன்னா ஒரிஜினலி காலேஜ் அட்மிஷன் எதுக்காக எனக்கு தேவைப்படுதுன்னா அப்போ தான் ஒரு நல்ல வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தேவைப்படுது. ஸோ நல்ல வேலை கிடச்சிச்சு, என்னோடய ட்ரீம் ஜாப் கிடச்சிச்சு அப்படின்னா உடனே சந்தோஷமாக இருப்பேன் ஆமா அப்படின்னா எஸ், சந்தோஷமாக இருப்போம். ஒரிஜினலி சந்தோஷமாக இருப்போம், கொஞ்ச நாள் சந்தோஷமாக இருப்போம். ஐ காட் மை ட்ரீம் ஜாப் அப்படின்னு பயங்கர எக்ஸைட்டடாக எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி எல்லாம் சொல்லுவோம். வீட்டில் இருக்கவங்ககிட்டலாம் ஹாப்பியாக சொல்லுவோம். அந்த வேலைக்கு போகும்போதும் அங்கே இருக்கவங்ககிட்லையும் எல்லாம் கொஞ்ச நாள் நம்ம ஹாப்பியாக இருப்போம். இல்லை ஒரு டென்யூர் கிடச்சிட்டு நம்ம ஜாப் பர்மனெண்ட் ஆகிடுதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹாப்பியாக இருப்போம். ஏன்னா எத்தனையோ பேர் அந்த வேலைக்காக முயற்சி பண்ணியிருப்பாங்க, எத்தனையோ பேர் அதில் அவங்க எஃபர்ட்டை போட்டிருப்பாங்க, அவங்களுக்குலாம் கிடைக்காது, நம்மளுக்கு கிடச்சிச்சின்னு ஹாப்பியாக இருப்போம். அதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த இனிஷியல் எக்ஸைட்மெண்ட் போனதுக்கப்புறம் இட் இஸ் நாட் யுவர் ட்ரீம் ஜாப் எனிமோர், இட் இஸ் யுவர் ஜாப். ஸோ நீங்கள் இப்போ உங்களுக்கு கூகுள்லேயே வேலை கிடச்சிதுன்னு வச்சுக்கோங்களேன், கிடச்சோடனே பயங்கர ஹாப்பியாக இருப்பீங்க. ஒரு 3 மாதம் கழிச்சு 6 மாதம் கழிச்சு திடீர்னு காலையில் எழுந்திரிக்கும் போது டெய்லி நான் கூகுள் ஆஃபீஸ் போகிறேன், எனக்கு வேலை கிடச்சிச்சு, நான் கூகுள் ஆஃபீஸ் போகிறேன்னு யாரும் போகிறதில்ல. அதுக்கப்புறம் அது ஒரு வேலையாகிடுது. உங்களுக்கு உங்கள் ட்ரீம் ஜாப், நீங்கள் போலீஸ் ஆகணும்னு நினச்சிங்க, டீச்சர் ஆகணும்னு நினச்சிங்க, டாக்டர் ஆகணும், எதுவாக இருந்தாலும் ஆஃப்டர் தட் இட் பிகம்ஸ் அ ஜாப். ஸோ அப்போ அதுவும் ஒரு லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸை கொடுக்கல. ஸோ எனக்கு ஜாப் வேணும்னு நான் நினச்சேன். ஏன்னா அப்போது எனக்கு ஒரு ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம் கிடைக்கும்னு நான் நினச்சேன். அப்போ பணம், அப்போ ஒரிஜினலாக நான் ஆசைப்பட்டது அந்த மணிக்கா. அப்போது மணி எதுக்கு? மணிங்கிறது வெறும் பேப்பர் தான், இட் இஸ் ஜஸ்ட் அ நம்பர். ஸோ அந்த பணத்தை வச்சு நான் வந்து ஆசம் ஸ்டஃப்லாம் வாங்கலாம்னு நினச்சேன். வீடு வாங்கலாம், கார் வாங்கலாம், துணிமணி வாங்கலாம், நகை வாங்கலாம் எல்லாம் நினச்சேன். அதெல்லாம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அது எல்லாத்தையும் நான் வாங்குகிறேன். மக்கள் அதை நம்புகிறாங்க இல்லையா, அது வந்து கண்டிப்பாக அது மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நினைக்கிறதுனால தான் அவ்வளோ பணம் போட்டு பொருட்களை வாங்குகிறாங்க. ஸோ 500 ரூபாய்க்கும் ஒரு புடவை இருக்கும், 50,000 ரூபாய்க்கும் புடவை இருக்கும், 5 லட்சம் ரூபாய்க்கும் ஒரு புடவை இருக்கும். ஏன் அவ்வளோ பணம் செலவழிக்கிறாங்க? இங்கே கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை ஏன் செலவு பண்ணுறாங்கன்னா அது மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நினச்சி தான் மக்கள் அதை வாங்குகிறாங்க. ஸோ அது வாங்கினதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அது மகிழ்ச்சியை கொடுக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. அது ஒரு 8 அனதர் புடவையா அல்லது எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு கேட்ஜெட்டாக இருக்கட்டும், ஒரு வண்டியாக இருக்கட்டும், எல்லாமே அது வந்து கொஞ்ச நாள் கழித்து அது ஒரு வண்டி அப்படிங்கிற நிலைமைக்கு வந்துடுது. ஸோ அதுக்கப்புறம் என்ன இருக்குது வாழ்க்கையில்? அடுத்து என்ன சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா காதல். ஸோ எனக்கு பிடிச்ச ஒரு அருமையான நபரை நான் சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னால்
அந்த ஒரு சோல்மேட்டை சந்தித்து காதலித்து கல்யாணம் பண்ணிக்கிறது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க. இல்லை எப்படியோ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம் அப்படின்னு நினச்சி தேடி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. எஸ், இட் இஸ் மகிழ்ச்சி. ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு அது வந்து ரொம்ப 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 மகிழ்ச்சியான விஷயமா, ஒரு எக்ஸைட்டிங்கான விஷயமா இருக்குது. ஸோ ப்ரொஃபஸர் இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, 1 or 2 இயர்ஸ்க்கு அப்புறம் ரிசர்ச் சொல்கிறது என்னென்னா, அதுக்கப்புறம் தே ஆர் நாட் ஹாப்பிலி மேரிட், தே ஆர் ஜஸ்ட் மேரிட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு வந்துடுறாங்க. அப்படியே மேரிடாக இருக்காங்க. இப்போ அவங்களே செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஐயோ என்னத்தான் இருக்குது, நானே பசங்களுக்காக தாங்க இருக்கேன், டிவோர்ஸ் அது இதுன்னெலாம் போனால் நம்மளுக்கு பேக்கப் பண்ணுறதுக்கும் ஆள் இல்லை, செலவு நிறைய ஆகும், அதனால் இந்த கல்யாணத்தில் இருக்கேன்னு ஒருத்தர் செல்ஃப் ரிப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அவங்க நிலைமை இன்னும் மோசம். அவங்க அதை விட இன்னும் ரொம்ப ஒரு வருத்தமான சுச்சுவேஷனில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த கல்யாணம் மகிழ்ச்சியை கொடுக்கும்னு நினச்சோம், அது என்னடா இப்படியா, அது ஒரு ஃப்ளாட் ஸ்டேஜ், ஒரு பேஸ்லைன் ஹாப்பினஸ்க்கு திரும்பி வந்துடும். ஸோ அடுத்தது என்ன பண்ணலாம், நம்மளை அழகுபடுத்திக்கிறது மகிழ்ச்சியான விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம ஒரு எக்ஸசைஸ் போய் வெயிட் லாஸ் பண்ணலாம், அல்லது நம்ம ஏதாவது ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கலாம், என்னது காஸ்மெட்டிக் சர்ஜரிஸ் பண்ணிக்கலாம், அந்த மாதிரிலாம் பண்ணி வந்து அழகுபடுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. ஸோ அது வந்து ஒரு மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆராய்ச்சிகள் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் ஒரு வெயிட் லாஸ் ப்ரோக்ராம் ஜாயின் பண்ணுறீங்க, வெயிட் லாஸும் ஆகுறீங்க. இனிஷியலாக கொஞ்ச நாள் மகிழ்ச்சியாக இருக்கும், ஆனால் அதுக்கப்புறம் அதனால் உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி வராது. திருப்பியும் உங்கள் மகிழ்ச்சி வந்து பேஸ்லைன் ஹாப்பினஸ்க்கு வந்துடும். இல்லை உங்கள் முகத்தில் ஏதோ ஒரு பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிறீங்க, அது உங்களுக்கு கொஞ்ச நாள் ஹாப்பியாக இருக்கும், திருப்பியும் நீங்கள் வந்து அந்த ஒரு டிப்ரெசிவ் ஸ்டேஜுக்கு போயிடுவீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இவங்க அதை என்ன அழகாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு வந்து, இப்போ எனக்கு வந்து இங்கே ஒரு பிம்பிள் இருக்குது, என்னோடய ஸ்கின் இஸ் எ லிவிங் ப்ரீதிங் ஆர்கன், எனக்கு பிம்பிள் வரதான் வரும், என்ன பண்ண முடியும் இல்லையா? மனுஷனோட உடம்புல மாற்றங்கள் ஏற்பட தான் செய்யும். ஆனால் இது வந்த உடனே வருத்தமாக இருக்குது, வலிக்குது அப்படின்றதோட தாண்டி போய் இது இருக்கிற வரைக்கும் நான் மகிழ்ச்சியாகவே இருக்க மாட்டேன், எப்படியாவது இதை வந்து நான் எடுத்துடணும் அப்படின்னு நினச்சி அந்த போகக்கூடிய மனிதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட பேஸ்லைன் ஹாப்பினஸ் ஒரிஜினலாகவே கம்மியாக இருக்குது. ஸோ இது பரவாயில்ல இருந்துட்டு போகுது அப்படின்னு விட முடியல அப்படின்னா அவங்களுடைய ஒரிஜினல் ஹாப்பினஸ் வந்து இயல்பாகவே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க போய் அதை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாலும் கொஞ்ச நாளைக்கு அது சந்தோஷமாக இருக்கும், அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து அந்த பேஸ்லைன் ஹாப்பினஸ்க்கு வந்துடும். ஐயோ இப்போ பிம்பிள் சரியாயிடுச்சு, ஆனால் இந்த கண்ணில் இந்த மாதிரி இருக்குது, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, மூக்கு கோணையாக இருக்குது, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது, பல்லு இப்படி இருக்குது, இதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு அடுத்து முளைச்சிக்கிட்டே இருக்கும் சோகங்கள். ஸோ நீங்கள் பண்ணுற அந்த விஷயத்தை நீங்கள் எவ்வளோ தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தாலும் உங்கள் மூளையிலேருந்து அடுத்தடுத்த ஒரு சோகமான விஷயத்தை வந்து உங்கள் மனம் வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ அதனால ஒரு லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ் வரதில்லை. என்ன நீங்கள் பண்ணாலும் சரி ஒரு ஒரிஜினல் பேஸ்லைன் ஹாப்பினஸ்க்கு திருப்பியும் வந்து நாம் சேர்ந்துடுறோம். ஸோ மிஸ் வாண்டிங் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வேணும், அது மகிழ்ச்சி, அது மகிழ்ச்சி, அது மகிழ்ச்சின்னு நம்ம நினைக்கிற அந்த விஷயங்கள் ஒரிஜினலி நமக்கு மகிழ்ச்சியை தரதில்லை. ஆனால் நம்ம அது மகிழ்ச்சின்னு புரிஞ்சுக்கிறோம். ஏன் அப்படின்னு நினச்சிக்கிறோம்? ஏன் நம்மளோட மூளை வந்து தவறான விஷயங்கள், அதாவது லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸை தராத விஷயங்களை நோக்கி நம்மளை தள்ளிக்கிட்டே இருக்குது அப்படின்னு கேட்டால், நம்மளோட மைண்ட் சிலவிதமான இல்யூஷன்ஸை க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொஃபஸர். ஸோ இந்த இல்யூஷன்ஸ்க்கு பேர் அனாயிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு அவங்க வச்சுருக்காங்க. ஸோ இந்த மெட்டீரியலிஸ்டிக் லைஃப் நமக்கு ஒரு லாங் லாஸ்டிங் மகிழ்ச்சியை கொடுக்குமா அப்படின்னு பார்த்தா கொடுக்கறதில்ல. அதை தான் இவங்க அறிவியல் பூர்வமாக இங்கே சொல்லியிருக்காங்க. இது ஃபிலாசபி சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ மிடில் ஏஜ் ஆஃப் லைஃப்பில் இருக்கோம்னா நமக்கெல்லாம் அது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். அப்போது இதுக்கு என்ன ஆன்டிடோட், என்ன இதுக்கு சொல்யூஷன் என்ன? மெட்டீரியலிசமே இல்லாத ஒரு லைஃப்குள்ளே நம்ம போயிடலாமா? படித்து என்ன ஆக போகுது, படித்தாலும் அப்புறம் வந்து ஹாப்பினஸ் ஒன்றும் ஜாஸ்தி பண்ண போகல. அப்போ கிரேட்ஸு தேவையில்லை, காலேஜும் தேவையில்லை, வேலையும் தேவையில்லை. வேலை வந்து என்ன பணம் வரும், பணம் வந்தால் இந்த பொருளை வாங்கி, இந்த பொருளும் சந்தோஷம் இல்லை, அப்போ பொருளே வாங்க வேண்டாம், எந்த பொருளும் வாங்க வேணாம், கல்யாணமும் பண்ண வேணாம், எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி எல்லாரும் ஒரு முடிவு எடுத்துடுறோன்னு வைங்களேன். ஒரு செவுத்தில் அடித்த ஒரு போஸ்டர் மாதிரி அப்படியே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னா அது வந்து ஒரு சொல்யூஷனா? அது நமக்கு ஒரு மகிழ்ச்சி தருமா? அதனால் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, யாரும் எந்த பொருளையும் வாங்காமல் இருந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே என்ன ஆகும்னா எக்கானமி கிராஷ் ஆகிடும். நம்ம எந்த வேலையும் செய்கிறதில்லன்னா இங்கே எதுவுமே நடக்காது. நம்ம எப்படி நம்ம வேலையை செய்யலையோ அந்த மாதிரி மற்றவங்களும் அவங்க வேலையை செய்ய மாட்டாங்க. ஒரு டாக்டர் அவர் வேலை செய்ய மாட்டார், நர்ஸ் அவங்க வேலையை செய்யலை, வேக்சின் இல்லை, விவசாயி அவரோட வேலையை செய்யலை, இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் இருக்கிறவங்க எல்லாம் யாருமே என்ன வேலை செய்யலைன்னா அப்படியே சொசைட்டி ஸ்தம்பிச்சாகி நம்ம மனித இனமே அழிஞ்சு போகும் இல்லையா? அதுதான் அந்த எண்ட் ஆஃப் த டே நடக்கும். அப்போ அதுதான் சொல்யூஷனா?
இதனால் மகிழ்ச்சி வர்றதில்ல அப்படின்னா அதுக்கான ஆன்டிடோட் வந்து இதெல்லாம் செய்யாமல் இருக்கிறதில்ல. இதையெல்லாம் செஞ்சு இதனூடாக நாம் எப்படி மகிழ்ச்சியை அடைஞ்சு ஒரு லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ்ஸை நம்மளும் அடைஞ்சு இதன் மூலமாக சமூகத்துக்கும் பயனளிக்கும் வகையில் நாம் வாழறது அப்படின்னு வாழ கற்றுக்கிறது தான் இதோடைய ஆன்டிடோட். ஸோ அதை பற்றி தான் ப்ரொஃபஸர் இந்த கோர்ஸில் நிறையா பேசியிருக்காங்க. ஸோ இந்த மிஸ் வாண்டிங் நமக்கு ஏன் ஏற்படுது அப்படின்னா நம்ம பிரெயின் க்ரியேட் பண்ணக்கூடிய இல்யூஷன்ஸ்னால ஏற்படுது அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த இல்யூஷன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கோம். ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் அப்படிங்கிறத பற்றி நம்ம ஏற்கனவே நிறைய படிச்சிருக்கோம். ஒளியியல் மாயை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க இதில் வீடியோஸில் வந்து நிறையா அந்த ஸ்லைட்ஸ் எல்லாம் காமிச்சிருக்காங்க. பட் எனக்கு என்னென்னா அந்த ஸ்லைட்ஸை வந்து நீங்கள் பர்சனலாக காமிக்கும் போது இன்பர்சன் கிளாஸில் காமிக்கும் போது அது ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் அந்த மாதிரி ஒரு வீடியோவில் இப்படி காமிக்கும்பொழுது அது அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருந்ததுனால நான் உங்களுக்கு வேறு ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன் வந்து இப்போ சொல்லி கொடுக்குறேன். ஸோ அந்த ஆப்டிக்கல் இல்யூஷனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த ஒயிட் பேப்பரை இப்படி சுருட்டி ஒரு டியூப் மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ இந்த டியூப் வந்துட்டு இந்த டியூபோட டயமீட்டர் வந்து ஒரு ரூபாய் சைஸ்க்கு இல்லை அதை விட கம்மி சைஸ்க்கு இருக்கிற மாதிரி சுருட்டிக்கோங்க. ஸோ இப்படி உங்களோட வலது கையால் இதை பிடிச்சிக்கோங்க. இப்போ இந்த டியூப் வழியாக நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஆனால் நீங்கள் பார்க்குற சர்ஃபேஸ் வந்து ஒரு பிளெயின் சர்ஃபேஸாக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு பிளாக் வால் இல்லை ஒயிட் வால் இல்லை உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு கலர் வால் இந்த மாதிரி கொசன்னு இல்லாமல் ஒரு நீட்டாக பிளெயினாக இருக்கக்கூடிய ஒரு செவரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் 2 கண்ணையும் மூடிக்கோங்க. இப்போ என்னோடய வலது கண்கிட்ட நான் இந்த டியூபை வந்து வைக்கிறேன். ஸோ என்னோடய வலது கையால் நான் பிடிச்சிருக்கேன். என்னோடய வலது கண்கிட்ட வைக்கிறேன். இந்த டியூப் வந்து ஒரு பிளெயினான செவுத்தை ஃபேஸ் பண்ணியிருக்கு. என் முன்னாடி ஒரு டார்க் கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் இருக்குது, அதை வந்து இது ஃபேஸ் பண்ணியிருக்கு. இப்போது என்னோடய இடது கையை நான் இப்படி வச்சுட்டு அந்த இடது கையோட சுண்டு விரல் இருக்கு இல்லையா, அதை வந்து இந்த டியூப் கிட்ட என்னோடய வலது கை கிட்ட கொண்டு வந்து இப்படி வைக்கிறேன். இப்படி வச்சுக்கோங்க. இப்படி வச்சதுக்கப்புறம் என்னோடய இடது கண்ணை மூடிட்டு என்னோடய வலது கண்ணை மட்டும் திறந்து இந்த டியூப் வழியாக நான் அந்த செவுத்தை பார்க்குறேன். இப்போ என்னோடய இடது கண் மூடி இருக்குது, வலது கண் மட்டும்தான் திறந்துருக்கு. நான் டியூப் வழியாக அந்த செவுத்தை பார்க்குறேன். எனக்கு செவுறு தெரியுது, உங்களுக்கும் தெரியும். இப்போது ஒரு 4-5 செகண்ட் நல்லா உத்து பார்த்ததுக்கப்புறம் நான் 2 கண்ணையும் திறக்கிறேன். இப்போ நான் 2 கண்ணாலையும் அதே இடத்த பார்க்குறேன், அதே ஆங்கிளில் பார்க்குறேன். என்ன பார்க்குறீங்க? நான் பார்க்குறத நீங்களும் பார்க்குறீங்களா? ஆன்சர் சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களுக்கே ஆன்சர் சொல்லிக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்க? உங்கள் கையில் ஒரு ஓட்டையை பார்க்குறீங்க இல்லையா? நானும் என்னோடய கையில் ஒரு ஓட்டையை பார்க்குறேன். என்னோடய கையில் ஒரு ஒரிஜினலாக ஓட்டை இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஒரிஜினலாக எந்த ஓட்டையும் இல்லைன்னு, உங்கள் கையில் ஒரு ஓட்டை இல்லைன்னு உங்களுக்கும் தெரியும். ஆனாலும் நீங்கள் இப்படி பார்க்கும் பொழுது உங்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஓட்டையை நீங்கள் பார்க்காம இருக்க முடியாது. ஸோ அது ஒரு இல்யூஷன் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். அது இல்லை, ஒரிஜினலாக இல்லை. இருந்தாலும் அதை நீங்கள் பார்க்காம இருக்க முடியும். cannot unsee it. அதுக்கு பேர் தான் ஆப்டிக்கல் இல்யூஷன். ஸோ இப்போ ஆப்டிக்கல் இல்யூஷனை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க. ஆப்டிக்கல் இல்யூஷன் எதனால் க்ரியேட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட வலது கண் இடது கண் ரெண்டும் இருக்குது. அது ரெண்டுலேருந்தும் மெசேஜ் போய் நம்மளுடைய மூளையினுடைய விர்ச்சுவல் கார்டெக்ஸில் அந்த இமேஜஸ் டெய்லர் ஆகும் பொழுது ஏற்படக்கூடிய ஓவர்லேப்னால ஆப்டிக்கல் இல்யூஷன்ஸ் வருது. இதெல்லாம் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. இட்ஸ் நாட் அ சயின்ஸ் கிளாஸ். பட் இது எதுக்காக ப்ரொஃபஸர் சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் இருக்கு இல்லையா, இதை எப்படி நம்மளால் அன்சீ பண்ண முடியலையோ அந்த மாதிரி சில சைக்கலாஜிக்கல் இல்யூஷன்ஸையும் நம்மளுடைய பிரெயின் வந்து க்ரியேட் பண்ணுது, நம்மளோட மைண்ட் வந்து க்ரியேட் பண்ணுது. அதையும் நம்மளால் அன்சீ பண்ண முடியாது. ஸோ நம்மளோட சப்கான்ஷியஸ் மைண்ட் சில சைக்கலாஜிக்கல் இல்யூஷன்ஸை க்ரியேட் பண்ணுது. அது வந்து நம்ம கான்ஷியஸாக அதை தெரிஞ்சுக்கிட்டு பிரேக் பண்ணும்போது மட்டும்தான் அது க்ரியேட் பண்ணக்கூடிய அந்த மாயையிலேருந்து நம்மளால் தப்பிக்க முடியும். அந்த சைக்கலாஜிக்கல் இல்யூஷன்ஸ்னால தான் நமக்கு மிஸ் வாண்டிங் ஏற்படுது. எது நமக்கு நிலையான மகிழ்ச்சி அப்படிங்கிறத நம்மளால் பார்க்க முடியல. நம்மளோட பேஸ்லைன் ஹாப்பினஸ் திரும்ப திரும்ப கீழே வந்துடுது அப்படிங்கிறாங்க ப்ரொஃபஸர். ஸோ நம்ம இப்போ யார்கிட்டயாவது போய் கேட்கும் பொழுது எதுங்க மெட்டீரியல்ஸ் எது சந்தோஷம்னு கேட்டால் மெட்டீரியல்ஸை சொல்கிறாங்க. ஸோ மெட்டீரியல்ஸ்லேருந்து லாங் லாஸ்டிங் சந்தோஷம் வருதில்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே அப்போ எப்படி சந்தோஷம் வரும் அப்படின்னு நம்ம ஆராய்ச்சி பண்ணும்போது மக்கள்கிட்ட சர்வே எடுத்தால் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருவேளை அவங்க பிறக்கும் போதே நேச்சுரலி
ஹாப்பியான பாசிட்டிவான மனிதர்களாக பிறந்திருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பதில். அதாவது ஹாஃப் எம்டி ஹாஃப் ஃபில் பீப்புள்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒரு பாட்டிலில் வந்து அரை கிளாஸ் தண்ணி இருந்தது அப்படின்னு சொன்னால் இதை ஒருத்தர் வந்து என்ன சொல்வார்னா அரை பாட்டில் ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லுவார். இன்னொருத்தர் வந்து அரை பாட்டில் காலியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவார். ஸோ அது பார்க்குற பார்வையில் தாங்க இருக்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏங்க அவங்க ஏதோ மகிழ்ச்சியான சூழ்நிலையில் பிறந்திருப்பாங்க, அவங்க பெரிய பணக்கார வீட்டில் பிறந்திருப்பாங்க, அவங்களுக்கு எல்லாமே கிடச்சிருக்கும், அதனால் அவங்க சந்தோஷமாக இருக்கிறாங்க. ஸோ எதர் அது ஜெனட்டிக்ஸாக இருக்கும் இல்லைன்னா லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் பொதுவாக மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கருத்து அப்படிங்கிறாங்க ப்ரொஃபஸர். ஆனால் ஆராய்ச்சிகள் சொல்கிறது என்னென்னா 50%, 50% நம்மளுடைய மகிழ்ச்சியும் மனநிறைவும் அஃப்கோர்ஸ் நம்மளுடைய ஜெனட்டிக்ஸ்னால தான் நிர்ணயிக்கப்படுகிறது. நம்ம பிறக்கும் பொழுது எந்த ஒரு லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் இருக்க போகுது அப்படிங்கிறது இட் இஸ் டிசைடட் பை அவர் ஜீன்ஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஆராய்ச்சி பற்றி இவங்க ரொம்ப அழகாக தெளிவாக இதில் விளக்கியிருக்காங்க. ஆனால் அதோடைய எசன்ஸ்குள்ளே நான் போகல, அந்த இன்ட்ரென்சிக்கான விஷயங்களுக்குள்ளே நான் போகல, எசன்ஸ் மட்டும் சொல்கிறேன். லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஒருத்தரோட மகிழ்ச்சியை எந்த அளவுக்கு நிர்ணயிக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வெறும் 10% தான் நிர்ணயிக்குது. ஸோ இப்போ 50% மரபணுக்கள், 10% நம்மளுடைய வாழ்க்கை சூழ்நிலை, மீதி நம்மக்கிட்ட 40% இருக்குது. அந்த 40% நம்மளோட மகிழ்ச்சி எதனால் நிர்ணயிக்கப்படுதுன்னா நம்மளுடைய ஆக்ஷன்ஸ், நம்மளோட தாட்ஸ், நம்ம வந்து ஒரு விஷயத்தை எப்படி அணுகிறோம் அப்படிங்கிறது. ஸோ இந்த 40% தான் நம்மளுடைய விகில் ரூம். ஸோ இந்த 40% நம்ம சரியாக கையாள கற்றுக்கிட்டா நம்மளுடைய பேஸ்லைன் ஹாப்பினஸை நம்ம ஜாஸ்தி பண்ணலாம் அப்படின்னு தான் ப்ரொஃபஸர் இந்த கிளாஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது எப்படிங்க லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் வந்து மகிழ்ச்சிக்கு காரணம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது காரணம்தான். ஆனால் அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். இப்போ அம்பானியோட அப்பா வந்து அவரோட பையனுக்கு ஒரு ஹெலிகாப்டர் வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பையன் வந்து பயங்கர ஹாப்பி ஆகிடுவாராக இருக்கும். இப்போ எங்கள் அப்பா வந்து எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ நான் ஹாப்பி ஆகிடுவேன். ஏன்னா என்கிட்ட சைக்கிளே இல்லை, எனக்கு ஒரு சைக்கிள் கிடச்சிச்சு. அவர்கிட்ட ஹெலிகாப்டர் கிடச்சிச்சு. பட் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் வந்து ஒன்று தான். பணம் வேறையாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு பொருள் வேலையாக இருக்கலாம். ஆனால் நமக்காக ஒருத்தர் அன்பாக செய்கிறாங்க அப்படிங்கக்கூடிய அந்த தாட்டும் அந்த கிடைச்ச பொருளும், இல்லாத ஒரு பொருள் கிடைக்கும் பொழுதும் ஒரு ஹாப்பினஸ் வருது. ஸோ லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் வேறு லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் வரணும். பட் 2 பேரும் ஒரே மாதிரியே ஹாப்பி ஆகிடும். அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில சமயங்களில் எப்போவுமே நம்மளோட லைஃப்பில் வந்து ஹாப்பியான விஷயங்களே அப்படியே நடந்துகிட்டே இருக்கிறதில்ல. நீங்கள் நல்லா படிக்கிறீங்க, நல்ல மார்க் வாங்குறீங்க, ஹாப்பினஸ் வருது, அது லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஹாப்பினஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டுரும் அப்படின்னு நம்ம நினச்சோன்னா இன்னொரு ஏதோ ஒரு பிரச்சனை வருது. ஒரு காலில் அடிபட்டுறது, இல்லை வீட்டில் யாருக்காவது ஒரு பிரச்சனை வந்துடுது, இல்லை அப்பா அம்மாவுக்கு ஒரு வேலை போயிடுது, அதனால் உடனே திருப்பி வந்தது. ஸோ லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ்ங்கிறது ஒரு பெரிய அளவில் நம்மளோட மகிழ்ச்சியை நிர்ணயிக்கிறது இல்லை. ஏன்னா லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் மேலே கீழே போயிட்டே தான் இருக்கும். அப்போது நம்மளோட ஆக்டிவிட்டீஸ், நம்ம வாழ்க்கையில் என்னெல்லாம் விஷயங்கள் செய்கிறோம், நம்ம இன்டென்ஷனலாக எந்தெந்த விஷயங்களை ப்ராக்டிஸ் பண்ணுறோம், நம்ம எப்படி நம்மளுடைய பர்செப்ஷனை வச்சுக்கிறோம், மனநிலையை வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஹாப்பினஸை டிசைட் பண்ணுது. ஸோ இது ஒரு விகில் ரூம், அதாவது இது நம்ம பயிற்சி பண்ணி மாற்றக்கூடிய ஒரு விஷயம். ஸோ மகிழ்ச்சியை வளர்த்து கொள்வது, மன நிறைவை அடையிறது, மன திருப்தியை அடையிறது, வாழ்க்கையின் திருப்தியை அடையிறதுங்கிறது ஒரு கலை. ஸோ அந்த கலைக்கு நம்ம சில பயிற்சிகள் செய்கிறதன் மூலமாக நம்மளோட பேஸ்லைன் ஹாப்பினஸை நம்ம வளர்த்துக்க முடியும். ஸோ அந்த பயிற்சியை நம்ம செய்கிறதுக்கு முன்னதாக அதில் என்னென்னலாம் தடைகள் இருக்குது, நம்மளுடைய மனத்தடைகள், நம்மளோட சைக்கலாஜிக்கல் இல்யூஷன்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுதான் ப்ரொஃபஸர் வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அன்னாயிங் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அன்னாயிங் ஃபீச்சர் நம்பர் 1. ஸோ முதல் அன்னாயிங் ஃபீச்சர் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரெயின் வந்து எப்பொழுதுமே அப்சல்யூட் டேர்ம்ஸில் திங்க் பண்ணுறதில்ல, வேறஸ் ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் தான் திங்க் பண்ணுது. அதாவது நமக்கு ஏதோ ஒரு விஷயம் கிடச்சிருக்கு, அந்த விஷயம் மகிழ்ச்சியானதா இல்லையா அப்படிங்கிறத மூளை எப்படி முடிவு பண்ணுதுன்னா அதை வேறு ஏதோ ஒரு விஷயத்தோட கம்பேர் பண்ணி பார்த்து தான் எப்பொழுதுமே முடிவு பண்ணுது. அது ஒரு சைக்கலாஜிக்கல் இல்யூஷன் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒன்று சொல்கிறேனே, இப்போ நம்ம ரொம்ப டயர்டாக இருக்கோன்னு வைங்களேன், நீங்களும் நானும் நம்ம டயர்டாக இருக்கும், பயங்கர டயர்டாக இருக்கும், பசியில் இருக்கும், அப்படியே உட்காந்துருக்கோம். அப்போ ஒருத்தர் வந்து நமக்கு வந்து இந்தாப்பா இந்தம்மா நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லி கொஞ்சோண்டு ஒரு பொட்டேட்டோ சிப்ஸும் ஒரு டீயும் கொடுக்குறாங்க. நம்ம என்ன செய்வோம், மகிழ்ச்சியாக அடைஞ்சிருவோம் இல்லையா, அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிடுவோம். நம்ம அதை சாப்பிட்லான்னு சொல்லி எடுக்கும் பொழுது அவங்க நம்மளுக்கு எதிர்த்தாப்புலேயே உட்காந்து இன்னொரு டிஃபன் பாக்ஸை திறந்து அவங்களோட பெரிய லஞ்ச் பாக்ஸை எடுத்து சாப்பாடு, ரசம், கூட்டு, பொரியல், பாயசம், அப்பளம், வடை எல்லாம் வந்து வச்சு சாப்பிட்றாங்கன்னு வைங்களேன். உடனே நம்ம என்ன ஆகும்,
சேட் ஆகிடுவோம். ஸோ இது எதனாலன்னா, இதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு அன்னாயிங் ஃபீச்சர். நம்ம மூளை வந்து அப்சல்யூட் டேர்ம்ஸில் திங்க் பண்ணுறதில்ல. இப்போ அவங்க என்ன சாப்பிட்டாலும் சாப்பிட்லனாலும் எனக்கு கிடைச்ச பொட்டேட்டோ சிப்ஸும் டீயும் மாறப்போதா? எனக்கு கிடைச்ச அப்சல்யூட்டான விஷயம் என்னென்னா பொட்டேட்டோ சிப்ஸ் அண்ட் டீ. அதை குடிச்சிட்டு நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஆனால் எது வரைக்கும் அப்படின்னா, அவங்களோட டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ணுற வரைக்கும். அவங்க அந்த டிஃபன் பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே என்னோட மூளை ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களோட விஷயத்தோட இப்போ கம்பேர் பண்ணுது. இவ்வளோ சாப்பாடு வச்சுக்கிட்டு எனக்கு இந்த சிப்ஸும் டீயும் கொடுக்குறானே, இவெல்லாம் ஒரு மனுஷனா அப்படின்னு நமக்கு ஒரு எண்ணம் ஏற்படுது இல்லையா? ஸோ நம்மளோட மகிழ்ச்சிங்கிறது எனக்கு பசியோடு இருந்தேன், சாப்பாடு கிடச்சிருச்சு அப்படின்னு நம்மளால் அதை உணர முடிஞ்சதுன்னா அது லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ், நிலையான மகிழ்ச்சி, சந்தோஷம். ஆனால் ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் நம்ம யோசித்த அடுத்த செகண்டே நம்மளோட மகிழ்ச்சி வந்து கீழே வந்துடுது. ஸோ இது சாப்பாடு விஷயத்தில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா விஷயத்துலையும் நடக்குது. எனக்கு நல்ல கிரேட்ஸ் கிடைக்குது, மகிழ்ச்சி வருது. ஆனால் நான் ஒரு நல்ல காலேஜ் போகிறேன், இப்போ எனக்கு நல்ல கிரேட்ஸ் கிடைச்சதுனால நான் நல்ல காலேஜ் போயிட்டேன். நான் ஒரு சூப்பர் காலேஜ் போனேன்னா அங்கே என்ன ஆகும்னா, ஊரில் இருக்கிற எல்லா ஸ்கூலில் இருந்தும் நல்லா படிக்கிற பசங்கள்லாம் அங்கே வந்து சேர்ந்துருப்பாங்க. ஸோ என் ஸ்கூலில் இருக்கிற வரைக்கும் நான் ஒரு டாப் ஸ்டூடெண்ட்டாக கூட இருந்திருக்கலாம். இப்போ இங்கே போனோடனே ஐம் ஜஸ்ட் ஒன் அமாங் த டாப் ஸ்டூடெண்ட்ஸ். காம்படிஷன் வேறு மாதிரி ஆகிடுது. ஸோ நான் படித்தேன், நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நான் மார்க் வாங்கினேன் அப்படிங்கிற அந்த அப்சல்யூட்டான விஷயம் எனக்கு இப்போ மகிழ்ச்சியாக இல்லை. ஏன்? என்னை மாதிரியே மார்க் வாங்கினா 15 பேர் இருக்கான். ஸோ அது வந்து கீழே வந்துடுது. ஸோ ட்ரீம் ஜாப் கிடைச்ச உடனே மகிழ்ச்சி ஏற்படுது. ஆனால் அந்த இடத்துக்கு நீங்கள் போய் சேர்ந்த உடனே, வேலைக்கு சேர்ந்த உடனே, நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும்போது எனக்கு கூகுளில் வேலை கட்டிச்சு, எனக்கு நான் டாக்டர் ஆகிட்டேன், நான் டீச்சர் ஆகிட்டேன் அப்படின்னு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் வேலைக்கு போகிற இடத்துல அங்கே எல்லாருமே அந்த வேலையில் தான் இருப்பாங்க. ஸோ எனக்கு டென்யூர் கிடச்சிச்சு, நான் பர்மனெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு பயங்கர ஹாப்பியாக இருக்கலாம். அங்கே போனவுடனே என்னாகும், அந்த மாதிரி பர்மனெண்ட் ஆனவங்க தான் அங்கே 50 பேர் இருப்பாங்க. ஸோ நாங்கள் பர்மனெண்ட் ஆகிட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா ஃபஸ்ட் நாள் வந்து சந்தோஷப்படுவாங்க, செகண்ட் நாள் சந்தோஷப்படுவாங்க, 3ஆவது நாள் நம்ம அதே மாதிரி எக்ஸைட் ஆகணும்னு வைங்களேன், சரி போய் வேலையை பாரு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அப்சல்யூட்லி எனக்கு கிடைச்ச அந்த விஷயம் எனக்கு மகிழ்ச்சியை கொடுக்காததுக்கு காரணம் என்னோடய மூளை எப்பொழுதுமே ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் தான் யோசிக்குது. ஸோ நீங்கள் உங்கள் சேலரி அதிகமான உடனே மகிழ்ச்சி வரணும் இல்லையா? ஏன் மகிழ்ச்சி வருதில்ல? ஒரு காலத்தில் ஒரு ரொம்ப கம்மியான சம்பளத்துக்கு நம்ம வேலைக்கு சேர்ந்தோம், அடுத்தடுத்து நம்ம பணம் ஏறிட்டே போகுது, ஆனால் மகிழ்ச்சி வரலை. ஏன் அப்படின்னா, நீங்கள் பணம் ஏற 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 உங்களோட அந்த நீங்கள் பழகக்கூடிய அந்த சர்க்கிள் ஆஃப் பீப்புளும் மாறிக்கிட்டே போகிறாங்க. இப்போ உங்களுக்கு சம்பளம் ஒரு 5 லட்ச ரூபாயாக இருந்தப்போ நீங்கள் ஒரு இடத்துல வசிச்சிருப்பீங்க. உங்கள் சம்பளம் 25 லட்சம் ஆனவுடனே வேறு இடத்துல போய் வசிக்கிறீங்க. அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து எய்தர் அவங்களுக்கும் 25 லட்சம் சம்பளம் இருக்குது அல்லது 50 லட்சம் சம்பளம் இருக்குது. அங்கே போய் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்து போராக இருக்கீங்க. ஸோ உங்கள் சம்பளம் மாறி இருக்கா, உங்களோட மார்க் மாறி இருக்கா, உங்களுக்கு கிடைச்ச விஷயம் மாறி இருக்கான்னா எதுவுமே மாறல. ஆனால் அந்த மொமெண்ட் உங்கள் மைண்ட் அதை இன்னொன்றுத்தோட கம்பேர் பண்ண உடனே உங்களோட சந்தோஷம் அப்படியே குறைஞ்சிடுது. ஸோ உங்கள் சந்தோஷம் என்பது உங்கள் மூளை வந்து அப்சல்யூட் டேர்ம்ஸில் திங்க் பண்ணுறதில்ல, ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் திங்க் பண்ணுது. அதுதான் முதல் சைக்கலாஜிக்கல் இல்யூஷன்ஸ் தட் அவர் பிரெயின் ஆர் கிரியேட்டிங். ஸோ இப்போ இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு. இது ஒன்றும் பெரிய புதிய விஷயம் இல்லை, இது எல்லாருக்கும் ஏற்கனவே தெரிஞ்சு தான் இருக்கும். தெரிஞ்சால் கூட உங்களால் இதை அன்சீ பண்ண முடியாது. யூ கேனாட் நாட் சீ இட். நம்ம பார்த்த இந்த ஆப்டிக்கல் இல்யூஷன் மாதிரி கையில் ஓட்டை இல்லைன்னு தெரிஞ்சால் கூட அந்த ஓட்டையை நம்ம பார்க்காம இருக்க முடியாது. அந்த மாதிரி இந்த மாதிரி கம்பேர் பண்ணனால எதுவும் பிரயோஜனம் இல்லை. எனக்கு கிடைச்சது அவனுக்கு கிடைச்சதுன்னு தெரிஞ்சால் கூட நம்மளால் அதை பார்க்காம இருக்க முடியாது. அதனால் ஏற்படக்கூடிய சோகத்தை நம்மளால் அனுபவிக்காமல் இருக்க முடியாது. அது நம்மளோட ஹாப்பினஸை ராப் பண்ணாமல் விடுறதில்ல. அதனால தான் ஷீ இஸ் காலிங் இட் அஸ் சைக்கலாஜிக்கல் இல்யூஷன். நமக்கு என்ன ஏற்படுது அப்படின்னா, நம்மளோட மகிழ்ச்சி நம்மளோடது அப்படிங்கிறத நம்மளால் பர்சீவ் பண்ண முடியல. நேச்சுரலி நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்களோட நம்ம கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நம்ம நண்பர்களோட கம்பேர் பண்ணுறோம், நம்ம நெய்பர்ஸோட கம்பேர் பண்ணுறோம், நம்ம கூட பிறந்தவங்களோட, நம்ம கசின்ஸோட அப்படின்னு நம்மளோட க்ளோஸ் சர்க்கிளோட இது வந்து எப்போ பார்த்தாலும் இந்த கம்பேரிசன் வந்து நடந்துக்கிட்டே இருக்கும். இப்போ இதில் என்ன அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னீங்கன்னா, அந்த சோஷியல் மீடியா வந்து இட் இஸ் பிளேயிங் எ ஹியூஜ் ரோல் இதில். இப்போ நான் ஒரு வேலை செய்கிறேன்னா என்னோடய வேலை செய்கிறவங்களோடு தான் நான் யூஸ்வலாக கம்பேர் பண்ணிப்பேன், இல்லை என்னோடய ஃபஸ்ட் சர்க்கிளோடு தான் நம்ம வந்து யூஸ்வலாக கம்பேர் பண்ணிப்போம். நம்மள மாதிரியே வேலை செய்கிறவங்களோடு தான் ஒருத்தரோட நம்ம கம்பேர் பண்ணிப்போம். இப்போ நான் வந்து ஒரு
மாத சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு நான் வந்து சூப்பரான ஒரு பிஸ்னஸ் மேனோடையோ இல்லை நான் ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்டாரோடையோ ஒரு மூவி ஸ்டாரோடையோ கம்பேர் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா கண்டிப்பாக அந்த இம்பேலன்ஸ் கண்டிப்பாக இருக்க தான் இருக்கும். அதில் ஹியூஜ் இம்பேலன்ஸ் இருக்கும். ஸோ ஹியூஜ் அன்ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஆனாலும் நம்ம இந்த சோஷியல் மீடியாவில் டிவியில் இந்த மாதிரி அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணுறவங்கலாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அந்த மாதிரி ஆட்களோட போய் கம்பேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ நம்மளோட ரியலிஸ்டிக் கம்பேரிசனே அதுவே ஒரு தப்பு தான். அதனாலேயே நம்மளோட ஹாப்பினஸ் வந்து ஆல்ரெடி கொள்ள போயிடுச்சு. இப்போ நம்ம வந்து அன்ரியலிஸ்டிக் கம்பேரிசன்ஸ் வேறு நம்மளோட மைண்ட் வந்து பண்ணுது. அதனால நம்மளோட ஹாப்பினஸ் ரொம்ப கீழே 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 போயிட்டு இருக்கு. ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் எவ்வளோ நேரம் சோஷியல் மீடியாவில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ எவ்வளோ நேரம் டிவியில் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ இது வந்து உங்களோட ஹாப்பினஸை ராப் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ இன்ஃபேக்ட் ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டையே டெலீட் பண்ணிவிடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு வந்து அதில் உடன்பாடு இல்லை. ஏன்னா நம்ம அதுலேருந்து கற்றுக்க வேண்டிய விஷயங்களும் நிறையா இருக்குது இல்லையா. அப்போ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த அன்னாயிங் ஃபீச்சர்ஸ். இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது? ஸோ அடுத்த ரெண்டாவது அன்னாயிங் ஃபீச்சர், அதுக்கு பேர் என்னென்னா ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இப்போது கம்பேர் பண்ணி தான் ஆகிறோம். நம்ம மைண்ட் வந்து அப்சல்யூட் டேர்ம்ஸில் திங்க் பண்ணதில் ரிலேட்டிவ் டேர்ம்ஸில் தான் திங்க் பண்ணுது. அது எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டண்ட்டாக கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது எப்படி அந்த கம்பேரிசன் நடக்குது அப்படிங்கிறதுல ஒரு சைக்கலாஜிக்கல் இல்யூஷன் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொஃபஸர். அதில் குறிப்பாக இவங்க என்ன ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்கன்னா ஒலிம்பிக்ஸ் மெடல் வின்னர்ஸ். இவங்க இந்த மைக்கேல் ஃபில்ப்ஸோட எக்ஸாம்பிளை கொடுத்துருக்காங்க. பட் திஸ் இஸ் ஜென்ரலி அப்ளிகபிள் ஃபார் ஆல் ஒலிம்பிக்ஸ் மெடல் வின்னர். ஒலிம்பிக்ஸில் போயிருக்காங்க, ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸில் போயிருக்காங்க, வின் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு கோல்டு மெடல், ஒரு சில்வர் மெடல், ஒரு பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்காரு. ஸோ இதில் யார் ஹாப்பியாக இருக்காங்க, அட்மோஸ்ட் ஹாப்பினஸில் இருக்காங்க அப்படின்னு அவங்கள செல்ஃப் ரிப்போர்ட் பண்ண சொன்னாலும் சரி, இல்லது அவங்களுடைய பாடி லாங்குவேஜை வச்சு கண்டுபிடிச்சாலும் சரி, அல்லது அவங்களோட பிரெயின் ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் சரி, அந்த டாப் மோஸ்ட் கோல்டு மெடல் வாங்கினார் இல்லையா, அவர் ஹாப்பியாக இருக்கார். செம ஹாப்பி. ஏன்னா பிகாஸ் ஹி காட் த த கோல்டு மெடல் இன் ஒலிம்பிக்ஸ். அவர் பேர் எப்பொழுதும் வரலாற்றில் நிலையாக இருக்க போகுது, நிறைய பணம் கிடைக்க போகுது. ஸோ அடுத்த அதிக பரிசு வாங்கினது யாருன்னா அந்த சில்வர் மெடல் வாங்கினவர். ஆனால் அந்த சில்வர் மெடலை வாங்கினவரை விட யார் ஹாப்பியாக இருக்காங்கன்னு பார்த்தா பிரான்ஸ் வாங்கினவர் தான், அந்த 3வது இடத்துக்கு வந்தவர் தான் ஹாப்பியாக இருக்கார். ஸோ இதுக்கு பேர் தான் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். ஏன்னா முதல் மெடல் வாங்கினவர் ஹாப்பியாக இருக்கார், அவரை விட்டுடலாம். ஏன் 2வதாக வந்தவர் அவரையே வந்து 3வதாக வாங்கினவரை விட சோகமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேறு, 3வதாக வந்தவரோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வேறு. 2வதாக வந்தவரோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் என்னன்னா, சரி நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடி வந்துட்டேன், ஒரு 9 செகண்டில் மிஸ் பண்ணிட்டேனே, ஒரு 9 செகண்ட் முன்னாடி, ஒரு 5 செகண்ட் முன்னாடி வந்திருந்தா நான் கோல்டு அடிச்சிருக்கலாமே அப்படின்னு அவர் நினைக்கிறார். ஆனால் இந்த பிரான்ஸ் வாங்கினவர் என்ன நினைக்கிறாரு அப்படின்னா, ஐயோ நான் இன்னும் 2 செகண்ட் பின்னாடி வந்திருந்தா எனக்கு பரிசே இருந்திருக்காது, எப்படியோ நான் ஒலிம்பிக்ஸில் ஒரு பரிசு வாங்கிட்டேன், 2 செகண்டில் நான் மிஸ் பண்ணியிருப்பேன், 2 செகண்ட் முன்னாடி வந்ததுனால 5 செகண்ட் முன்னாடி வந்ததுனால எனக்கு ஒரு பிரான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ இவர் வந்து தனக்கு பின்னாடி வந்தவங்களோட கம்பேர் பண்ணிக்கிறார். பிரான்ஸ் வாங்கினவர் எப்படியோ எதுவுமே இல்லாமல் போகிறதுக்கு நான் பிரான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னு. ஆனால் அந்த சில்வர் வாங்கினவர் வந்து தனக்கு முன்னாடி ஓட்டினவரோட கம்பேர் பண்ணிக்கிறார். ஸோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து 2 பேருக்கும் வேறு வேறையாக இருக்கிறதுனால டெக்னிக்கலி பிரான்ஸ் வாங்கினவர் சில்வர் வாங்கினவரை விட அதிக ஹாப்பியாக இருக்கார். ஸோ அதே ரெஃபரன்ஸ் பாயிண்ட் தான் நம்மளுக்கும் ஒரு பிரச்சனையாக இருக்குது. நமக்கு ஒரு சேலரி ரைஸ் வந்த உடனே ரைஸ் வந்த உடனே நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ₹1.40 வந்தால் ₹2 வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம மனசு வந்து கம்பேர் பண்ணுது. ஸோ நம்மளுடைய ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து ஒன்றொன்றும் வர அடுத்தடுத்த விஷயங்களை தேடி போய்கிட்டே இருக்கு. மார்க் வந்தோடனே அந்த காலேஜ் கிடைச்சா எப்படி இருக்கும், காலேஜ் கிடைச்சோடனே இந்த வேலை கிடைச்சா எப்படி இருக்கும், வேலை கிடைச்சோடனே பணம் கிடைச்சா எப்படி இருக்கும், பணம் கிடைச்சோடனே இன்னும் கொஞ்சம் பணம் கிடைச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து முன்னாடி போயிட்டே இருக்கிறதுனால நமக்கு எவ்வளோ விஷயங்கள் கிடைச்சாலுமே கூட நம்மளோட ஹாப்பினஸ் வந்து முன்னாடி போக மாட்டேங்குது. ஸோ இப்போ அடுத்த பிரச்சனை என்னென்னா, நமக்கு ஒரு சேலரி ரைஸ் வந்துடுது, நம்ம ஹாப்பியாக இருக்கலாம் இல்லையா, எனக்கு கிடச்சிச்சு, எனக்கு கிடைக்க வேண்டிய பணம் எனக்கு கிடச்சிச்சு, அதை வச்சு நான் என்ன செலவு வேணுமோ பண்ண போகிறேன், நான் பொருளை வாங்க போகிறேன், ஹாப்பியாக இருக்க போகிறேன் அப்படின்னு நினைக்கலாம் இல்லையா.
ஆனால் அப்படி நினைக்கிறதுல நம்மளோட மூளை உடனே அடுத்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக அடுத்த ஆட்களை சூஸ் பண்ணுது. அதாவது நம்மளை போலேயே படித்த நம்மளுக்கு ஈக்குவலாக திறமை இருக்கக்கூடிய நம்ம சர்க்கிளில் இருக்கக்கூடிய யாராவது ஒருத்தருக்கு நம்மளை விட அதிகமான சேலரி கிடச்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நம்ம கம்பெனிலேயே மற்றவங்களுக்கு நிறைய சேலரி ரைஸ் கிடச்சிட்டு நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னா உடனே நம்மளோட ஹாப்பினஸ் லெவல் வந்து குறைஞ்சிடுது. ஸோ அவங்களுக்கு 10% கிடச்சிருக்கு, எனக்கு 8 தான் கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த 8 வந்து 0லேருந்து எனக்கு ஒரு 8 கிடச்சிருக்கு. 0 இருந்தது, இப்போ 8 கிடச்சிருக்கு. எவ்வளோ ஹாப்பியான விஷயம். ஆனால் எனக்கு ஹாப்பினஸ் இல்லை. ஏன்னா 2 கிடைக்கல அப்படிங்கிறதுல மட்டும்தான் என்னோட மனம் வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருக்குது. த சைக்கலாஜிக்கல் இல்யூஷன் தட் பிளேஸ் அ ரோல் ஹியர் இஸ் கால்ட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட். இன்னொரு சர்வே ஒன்று எடுத்திருக்காங்க, ஒரு சோஷியல் எக்ஸ்பெரிமெண்ட். அதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு கம்பெனியில் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, நம்ம கம்பெனி வந்து இந்த வாட்டி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு, அதனால் நான் வந்து ரைஸ் கொடுக்க போகிறேன். ஸோ 2 ஆப்ஷன் நான் வச்சுருக்கேன். ஒன்று வந்து உனக்கு வந்து 10% ரைஸ், உன்னோட காலீக்ஸ்க்கு வந்து 20% ரைஸ். அது ஒரு ஆப்ஷன். 2வது ஆப்ஷன் என்னென்னா யாருக்குமே ரைஸ் கிடையாது, எல்லாருக்குமே 0. எந்த ஆப்ஷனை நீ சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டால் எல்லா மக்களும் இன்வேரியபிளி நான் 0வே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ எனக்கு ஒரு கண்ணும் போனாலும் பரவாயில்ல, அவனுக்கு 2 கண்ணும் போகணும் அப்படிங்கிற மாதிரி. எனக்கு வந்து 0 கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் எனக்கு 10 கொடுத்துட்டு அவனுக்கு 20 கொடுத்துடாதீங்க. ஏன்? அது என்னோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் அப்படிங்கிற சைக்கலாஜிக்கல் இல்யூஷனை அது பாதர் பண்ணும் அப்படிங்கிற நாலேஜ் நம்மளுக்கு ஏற்கனவே இருக்குது. அதனால எல்லா மக்களுமே இன்வேரியபிளி எல்லாருக்குமே 0வே கொடுத்துருங்க. அது என்ன எனக்கு 10 அவனுக்கு 20, அதுக்கு பேசாமல் எல்லாருக்கும் 0வே கொடுத்துருங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய ஸ்டாண்டாக இருக்குது. ஸோ 3வது அன்னாயிங் ஃபீச்சருக்கு ஆத்தர் ப்ரொஃபஸர் என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா ஹெடானிக் அடாப்டேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம மூளைக்கு இருக்கக்கூடிய, நம்மளுடைய மனதுக்கு இருக்கக்கூடிய இயல்பான தன்மை என்னென்னா, நம்ம எந்த இடத்துல கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுக்கே நம்ம வந்து பழகி போயிடும். அங்கேருந்து மாறணும் அப்படின்னா அது நமக்கு வந்து கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் நேரம். அதாவது இப்போ இந்த ரூம் இருக்குன்னு வைங்களேன், ஒரே டார்க்காக இருக்குது, நான் இந்த ரூமில் உட்காந்துட்டு எதையோ அடுக்கி வச்சுட்ருக்கேன், அந்த இருட்டுக்குள்ளேயே ஏதோ ஒன்று பண்ணிகிட்ருக்கேன், நடந்துட்டுருக்கேன். திடீர்னு வந்து யாரோ ஒருத்தர் லைட்டை போட்டாங்க அப்படின்னா அப்படியே கண்ணு கூசும். அதை வந்து நம்மளால் எடுத்துக்க முடியறதில்ல. ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் ஆகும். ஏன்னா நம்ம இருட்டுக்கே பழகிட்டோம். ஸோ நம்ம எந்த சூழ்நிலையில் இருக்கிறோமோ அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப தன்னை தகவமைச்சுக்கிட்டு அதுக்கே தன்னை பழக்கப்படுத்திக்கிறது நம்மளுடைய மூளையினுடைய ஒன் ஆஃப் த தன்மை அப்படிங்கிறாங்க ப்ரொஃபஸர். ஸோ இந்த தன்மைகள்லாம் ஏன் இருக்குங்க? நம்ம ஏன் எப்போ பார்த்தாலும் கான்ஸ்டண்ட்டாக இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணிக்கிட்டே இருக்கோம்? ஏன் இவ்வளோ சோஷியல் கம்பேரிசன் பண்ணுறோம்? ஏன் இந்த மாதிரி ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது? ஏன் இந்த ஹெடானிக் அடாப்டேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ப்ரொஃபஸர் சொல்லல, பட் இட் ஹேஸ் அன் எவல்யூஷனரி ஹிஸ்ட்ரி. நமக்கு மனித இனம் பரிணாமம் அடைஞ்சதில் இந்த சைக்கலாஜிக்கல் இல்யூஷன்ஸ்க்கு ஒரு பெரிய ரோல் இருக்குது. நம்ம இப்படி தான் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கம்பேர் பண்ணி அப்படி தான் நம்ம கற்றுக்கிட்டு வளர்ந்துருக்கோம். ஸோ இந்த ஒரு ஆள் இருக்கார், இவர் அந்த இலையை சாப்பிட்டுட்டாரு, அவருக்கு ஏதோ ஒரு நோய் வந்து அவர் இறந்து போயிட்டார் அப்படின்ன உடனே எனக்கு அது வந்து ஒரு புரிதல், ஒரு லெசனை கொடுக்குது. நான் அதை சாப்பிடக்கூடாது, இதை இவர் சாப்பிட்டாரு, இவர் நல்லா இருக்காரு, இவரால் வேகமாக ஓட முடியுது, அப்போ நான் இதை சாப்பிடணும். ஸோ நம்மளை சுற்றி இருக்கிற மனிதர்கள் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்க, எது பண்ணுறாங்க, எது வாங்குறாங்க, எது செய்கிறாங்கன்னு கவனித்து கம்பேர் பண்ணி தான் நம்ம வந்து வளர்ந்துருக்கோம். ஸோ அந்த மாதிரி கம்பேர் பண்ணக்கூடிய குணம் யாருக்கு இருந்ததோ, அப்படி கம்பேர் பண்ணி யார் அந்த பாய்சனை சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணாங்களோ அவங்க தான் அதிகமாக சர்வைவ் பண்ணாங்க. யார் அப்படி சர்வைவ் பண்ணாங்களோ அவங்க தான் அதிகமாக குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அப்படி பிறந்த குழந்தைகளுடைய சந்ததியினர் தான் நாமெல்லாம். ஸோ நமக்கும் அந்த குணங்கள் இருக்குது. அந்த ஹெடானிக் அடாப்டேஷன் பார்த்திங்கன்னா, மனிதர்கள் பேசிக்காகவே வி ஆர் க்ரீச்சர்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ். ஸோ அந்த ஹேபிட்ஸ்க்கு நம்மளோட மூளை பழக்கப்படுறதுனால தான் அந்த சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் நம்ம நிறைய எனர்ஜியை ஸ்பெண்ட் பண்ண வேண்டாமல் இருக்குது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்குது. ஸோ ஒரு பழகின விஷயங்களை நம்மளால் எளிதாகவே செஞ்சிட முடியுது. ஒவ்வொரு தடவையும் நம்ம புதுசாக அதை கற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 10 வருஷத்துக்கு முன்னாடி சைக்கிள் ஓட்டினா இப்போ கூட சைக்கிள் எடுத்தால் நம்மளால் ஓட்ட முடியுது. ஏன்னா நம்மளோட மூளை அதோட மெமரியை வச்சுருக்கு, அந்த பழக்கத்துக்கு அது அடிமையாகக்கூடிய தன்மை உடையது. ஸோ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதெல்லாம் நம்மளுக்கு ஒரு காலத்தில் சர்வைவபிலிட்டிக்கு, நம்மளுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவைப்பட்ட ஒரு விஷயமாக இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கான்ஸ்டன்ட் லைஃப் த்ரெட்டுக்குள்ளே இருக்கலை. நம்ம லைஃப் ஸ்மூத்தாக தான் போயிட்டு இருக்கு. இருந்தால் கூட இந்த அடாப்டேஷன்ஸ் நம்மளோட மூளையிலேருந்து போகலை. ஸோ அதனால் இப்போது அது நம்மளுக்கு ஒரு அன்னாயிங் ஃபீச்சராக இருக்குது. ஒரிஜினலி அது அன்னாயிங் ஃபீச்சராக மனித குலத்துக்கு அது கேடான்னு பார்த்திங்கன்னா இல்லை.
ஆனால் இப்போ நம்மளுக்கு சர்வைவல் த்ரெட் எதுவும் இல்லாததுனால நம்மளுக்கு வந்து அது அன்னாயிங்காக இருக்குது. நம்மளால் ஹாப்பினஸை வந்து ஒரிஜினலாக டேஸ்ட் பண்ணுறதுக்கு அது வந்து ஒரு தடையாக இருக்குது. ஸோ இந்த ஹிடானிக் அடாப்டேஷன் எதுக்காக இருந்தாலும், பாசிட்டிவ் விஷயமா இருந்தாலும் சரி, நெகட்டிவ் விஷயமா இருந்தாலும் சரி, ஒரு கட்டத்துக்கு மேலே அது நம்மளுக்கு பழகி போன விஷயமா ஆயிடுது. ஸோ அது நம்மளுக்கு பெரிய ஹாப்பினஸையும் கொடுக்கறதில்ல, சேட்னஸையும் கொடுக்கறதில்ல. எதுவாக இருந்தாலுமே நம்ம நிறைய எக்ஸாம்பிள் பார்த்தோம், கிரேட்ஸ் பார்த்தோம், ஜாப் பார்த்தோம், அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் பார்த்தோம். ஸோ அதே மாதிரி லாட்ரி வின்னர்ஸ், சரி இதெல்லாம் விடுங்க, இதெல்லாம் எல்லாருக்குமே நடக்கிறது தான். வேலை கிடைக்கிறது, கல்யாணம் ஆகிறதுலாம். ஒருத்தர் லாட்ரியில் வந்து 25 மில்லியன் அவருக்கு அமெரிக்கன் டாலர்ஸ் வந்து பணம் கிடைச்சிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அவர் வந்து ஹாப்பியாக இருப்பாரா அப்படின்னு பார்த்தா, இப்போ ஒன்று நம்ம யோசிக்கலாம், அவரோட பண பிரச்சனைங்கிறது தீர்ந்துச்சு, இனிமேல் அவர் பணத்துக்காக வேலை செய்ய தேவையில்லை. ஸோ இனிமேல் அவர் ஹாப்பினஸ் கொடுக்கக்கூடிய விஷயங்களையா தேடி தேடி பண்ணிகிட்டு இருக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்கக்கிட்ட நடத்தப்பட்ட ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, அந்த லாட்ரி வின்னர் எக்கச்சக்கமான பணம், கற்பனை பண்ண முடியாத பணம் ஒருத்தருக்கு கிடைச்சா கூட அதுவும் ஒரு லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் தான். ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான் எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்குது. திருப்பியும் அந்த எக்ஸைட்மெண்ட் வந்து பழைய நிலைமைக்கே வந்துடுது அப்படிங்கிறாங்க. சரி, அல்லது வந்து ஒரு எமோஷ்னல் ஹாப்பினஸ் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு குழந்தை பிறக்குது, அந்த குழந்தை வந்து முதல் முறையாக அம்மான்னு கூப்பிடுது, அப்பான்னு சொல்லுது, தாத்தான்னு சொல்லுது, பயங்கரமாக எக்ஸைட் ஆவாங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தை ஒரு 18 வயசு ஆகிடுச்சு, 20 வயசு ஆகிடுச்சு, 30 வயசு ஆகிடுச்சு, இப்போ போய் அம்மா அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? ஸோ அதுதான் அந்த அந்த இனிஷியல் ஹாப்பினஸ் வந்து அப்படியே போக 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 நமக்கு அது பழகி அது ஒன் அமாங் த விஷயமா ஆகிடுது. அதுக்கு காரணம் நம்மளோட ஒரு சைக்கலாஜிக்கல் இல்யூஷன் கால் ஹெடானிக் அடாப்டேஷன். ஸோ 4வது சைக்கலாஜிக்கல் இல்யூஷன், அதுக்கு ப்ரொஃபஸர் என்ன பேர் கொடுத்துருக்காங்கன்னா இம்பேக்ட் பயஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு நிறைய பயஸீஸ் இருக்குது. தட் இஸ் ஒன் ஆஃப் திஸ் இஸ் இம்பேக்ட் பயஸ். அதாவது நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும் பொழுது அது கொடுக்கக்கூடிய சந்தோஷத்தையும் சரி துக்கத்தையும் சரி நம்ம ரொம்ப ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஸோ அதோட இம்பேக்ட் பெருசாக இருக்கும்னு நம்ம நினச்சிக்கிறோம். ஆனால் அது நம்ம நினைக்கிற அளவுக்கு அது அவ்வளோ பெருசாக இருக்குதுல்ல. எனக்கு மட்டும் கல்யாணம் ஆகிடுச்சுன்னா நான் ஹாப்பியாக இருப்பேன், நான் காதலிச்சு அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா, ஏன்னா அது நான் தான் இவரை சூஸ் பண்ணேன், ஸோ இம்பேக்ட் பெருசாக இருக்கும் அப்படின்னு நம்ம ஓவர் எஸ்டிமேட் பண்ணுறோம். ஆனால் நம்ம நினைக்கிற அளவுக்கு அந்த இம்பேக்ட் இருக்கிறதில்ல. அதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம பிரெயின் ஹேஸ் சம்திங் கால்ட் ஃபோக்கலிசம். ஸோ ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த நடக்கும் பொழுது அந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்து மேலே மட்டுமே நம்மளோட ஃபோக்கஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு தடவையும் இப்போ நம்ம எல்லாம் ஒரு மிடில் ஏஜில் இருக்கோம்னு சொன்னால் நம்ம இதை பல தடவை பார்த்துருப்போம், எத்தனையோ தோல்விகளை பார்த்துருப்போம், எத்தனையோ வெற்றிகளை பார்த்துருப்போம். இது நிரந்தரமான மகிழ்ச்சியும் இல்லை, நிரந்தரமான சோகமோ இல்லைன்னு அடுத்த தோல்வியோ அடுத்த வெற்றியோ வரும்போது நமக்கு தெரியணும் இல்லையா, அந்த அவேர்னஸ் இருக்கணும் இல்லையா, அது இருக்கிறதில்ல. ஒவ்வொரு தடவையும் நம்ம அதை புதுசாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறோம். அதுக்கு காரணம் அவர் பிரெயின் ஹேஸ் சம்திங் கால்ட் ஃபோக்கலிசம். ஒவ்வொரு இவெண்ட் நடக்கும்பொழுதும் அந்த பர்டிகுலர் இவெண்ட்டில் மட்டுமே நம்ம வந்து எமோஷன்ஸை குவிச்சு அதை மட்டுமே அது வந்து ஃபோக்கஸ் பண்ணுது நம்மளோட மைண்ட். அதை ஒரு தொடராக பார்க்கக்கூடியது அப்படிங்கிறது வந்து சப்கான்ஷியஸாக நடக்கிறது இல்லை. இதை நீங்கள் பிரேக் பண்ணி அந்த ஃபோக்கலிசமை பிரேக் பண்ணி நீங்கள் அதை கான்ஷியஸாக பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஸோ ஆனால் உங்களுக்குள்ளே நடக்கக்கூடிய அந்த இல்யூஷன் என்னென்னா ஃபோக்கலிசம். ஸோ ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் நினச்சிக்கிறோம் இந்த விஷயம்லாம் நடந்தால், ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட்டில் கால் போயிடுச்சுன்னா அவர் வாழ்க்கை பூரா சோகமாக இருப்பார், ஒருத்தருக்கு வந்து ஹெச்ஐவி டயக்னாஸ் பாசிட்டிவ் ஆயிடுச்சுன்னா அவங்க சோகமாகவே இருப்பாங்க, ஒருத்தருக்கு பணம் வந்துடுச்சுன்னா அவங்க ஹாப்பியாகவே இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் உண்மை இல்லை. நீங்கள் எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான விஷயம் நடந்தாலும் சரி, சோகமான விஷயம் நடந்தாலும் சரி, அதுக்கப்புறம் ஒரு பேஸ்லைன் ஹாப்பினஸ்க்கு திரும்பி வந்துடுது. ஒருத்தருக்கு ஹெச்ஐவி பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அவங்க அதையே நினச்சிட்டு இருப்பாங்கன்னு நாம் நினைக்கிறோம். ஆனால் அவங்க கொஞ்ச நாள் அதை நினச்சிட்டு இருந்துட்டு அழுதுட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் அடுத்த வேலை என்ன, அடுத்த மாதத்துக்கான வருமானம் என்ன, அல்லது தன்னோட குழந்தைக்கு எப்படி பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது அப்படின்னு அடுத்தடுத்த விஷயங்களை பற்றி யோசிக்கும்பொழுது இந்த விஷயம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சின்னதாகிடுது. ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நம்ம அந்த ஒரு விஷயத்தை மட்டும் எடுத்து பார்த்து யோசிக்கிறோம். நம்ம ஒரு விஷயத்தை மட்டும் பார்த்து யோசிக்கும் போது அது எப்பொழுதுமே பூதாகரமாக தான் தெரியும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஷி கால்ஸ் இட் அஸ் இம்பேக்ட் பயஸ். சரி, இப்போ இத்தனை பயஸீஸ் இருக்குது, இத்தனை அனாயிங் ஃபீச்சர்ஸ் இருக்குது, இவ்வளோ இல்யூஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் எப்படி நாம் பிரேக் பண்ணுறது? ஸோ முதல் விஷயம், நம்மளோட வாண்டிங் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மிஸ்வாண்டிங்கில் இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதாவது கிரேட்ஸ் தான், எனக்கு மார்க் தான் முக்கியம் அப்படிங்கிறது ஒரு மிஸ்வாண்டிங்.
நாம் வந்து நான் நாலேஜ்க்காக படிக்கிறேன், நான் விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக படிக்கிறேன், எதையாவது ஒன்றத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு க்யூரியாசிட்டி வந்து எல்லா மனிதர்களுக்குள்ளேயும் இயல்பாகவே இருக்குது இல்லையா? ஒரு 2 வயசு குழந்தை பார்த்தீங்கன்னா அதுக்கு யாராச்சும் மார்க் போடுறாங்களா? அது வந்து இது என்ன, அது என்ன, இது எப்படி இருக்குது, அது என்னன்னு தொட்டு பார்க்கலாம் அப்படின்னு அந்த கற்றுக்கணுங்கிற க்யூரியாசிட்டி வந்து இயல்பாகவே இருக்குது. ஸோ நான் அந்த கற்றுக்கணுங்கிற க்யூரியாசிட்டிக்காக படிக்கிறேன் அப்படின்ட்டு நாம் ஞாபகம் வச்சுக்கும் பொழுது இந்த கிரேட்ஸ்னால் ஏற்படக்கூடிய இன்ப துன்பங்கள் நம்மளை அவ்வளோவா பாதிக்கிறதில்ல அப்படிங்கிறது அவங்க சொன்ன முதல் விஷயம். ஸோ நம்ம க்ரோத் மைண்ட் செட் வச்சுக்கணும், ஃபிக்ஸ்டு மைண்ட் செட் வச்சுக்கூடாது. ஸோ யாருக்கெல்லாம் க்ரோத் மைண்ட் செட் இருக்கோ, ஹார்ட் ஒர்க் பண்ணி கஷ்டப்பட்டு நான் எதை வேணாலும் கற்றுக்க முடியும், என்னோட பெஸ்ட்டு நான் போட்டு நான் இருக்கிற நிலமையிலேருந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும்னு நினைக்கிறவங்களுடைய பேஸ்லைன் ஹாப்பினஸ் அதிகமாக இருக்குது. இல்லை நான் பிறக்கும் போதே என்ன எனக்கு நாலேஜோ அவ்வளோதான் அப்படின்னு நினைக்கிறவங்களோட பேஸ்லைன் ஹாப்பினஸ் வந்து குறைவாக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது நம்ம வேலைக்கு போகிறோம். ஸோ வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட வேலையை சூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வேலைங்கிறது பணத்துக்கானது இல்லை. அந்த வேலையில் வந்துட்டு நான் பணத்துக்கானது அப்படின்னு நான் நினச்சிட்டேன்னா, இப்போ மாதத்தில் 1 நாள் சம்பளம் வரும், இல்லை மாதத்தில் 2 நாள் சம்பளம் வரும். அந்த 2 நாள் தவிர மீதி எல்லா நாளும் நான் சோகமாக தான் இருப்பேன், அல்லது ஒரு மகிழ்ச்சியே இல்லாமல் இருப்பேன். அப்போது அந்த வேலை வந்து என்னுடைய காலிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னால் எப்பொழுதுமே அந்த வேலை வந்து எனக்கு ஒரு நிரந்தர மகிழ்ச்சியை கொடுக்கும். ஓகே, ஸோ ஒருத்தரோட வேலை காலிங்காக இல்லையா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, அது உங்களோட கேரக்டர் ஸ்ட்ரென்த்ஸோட அலைனாக இருக்கா இல்லையா அப்படின்னு பாருங்கள் அப்படிங்கிறாங்க சைக்காலஜிஸ்ட். ஸோ இதுக்கான சர்வே அதை தான் ப்ரொஃபஸரும் இந்த கிளாஸில் வந்து இன்சிஸ்ட் பண்ணியிருக்காங்க. viacharacter.org நான் இங்கே ஸ்க்ரீனில் காமிக்கிறேன். ஸோ வியா கேரக்டர்னு ஒரு வெப்சைட் இருக்குது, அதில் இருக்கக்கூடிய சர்வே எடுத்துக்க சொல்கிறாங்க. ஸோ அது வந்து உங்களுடைய கேரக்டர் ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறத உங்களுக்கு காட்டும். ஸோ அது இன்னொருத்தரோட கேரக்டர் ஸ்ட்ரென்த்தோடு ஒத்து போகணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் ஒரு தனிப்பட்ட நபர், அவங்க ஒரு தனிப்பட்ட நபர். இப்போ என்னோடய கேரக்டர் ஸ்ட்ரென்த் என்னன்னு தெரிஞ்சிருச்சுன்னா, இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கிறது வந்து என்னோடய கேரக்டர் ஸ்ட்ரென்த் சர்வே. ஸோ ஐ ஹாவ் என்னோட ஒரு முக்கியமான காலிங் வந்து லவ் ஆஃப் லேர்னிங். ஸோ எனக்கு என்னோட வேலை, இந்த யூடியூப் சேனல், என்னுடைய வாழ்க்கை எல்லாமே இந்த ஸ்ட்ரென்த்தோட அலைனாக மாதிரி இருக்கும் பொழுது எனக்கு வந்து சந்தோஷம் இருக்கும். எனக்கு பிடிச்ச, எனக்கு நான் மதிப்பளிக்கக்கூடிய எனக்கான வேலையை நான் செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு காலிங், இந்த வேலை என்னோட காலிங் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எனக்கு ஏற்படும். ஸோ இன்னொருத்தரோட கேரக்டர் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னா ஜோவியலாக இருக்கிறது, ஜாலியாக இருக்கிறது, பார்ட்டி பண்ணுறது இருக்கலாம். இப்போ எனக்கு என்னோடய கேரக்டர் ஸ்ட்ரென்த் என்னன்னே தெரியலன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள பார்க்கும்பொழுதெல்லாம் எனக்கு ஒரு குழப்பமும் ஒரு பயமும் ஒரு பொறாமையும் ஏற்படும். ஒருவேளை அப்படி தான் வாழணுமோ, ஒருவேளை நாம் வாழ்கிறது தப்போ அப்படின்னு ஒரு குழப்பம் ஏற்படும். ஸோ அந்த குழப்பத்தை நாம் தவிர்க்கணும்னு சொன்னால் நம்மளோட கேரக்டர் ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அது தெரியாமல் இருக்கும்பொழுது தான் நம்ம வரவங்களெல்லாம் பார்த்து இவங்கள மாதிரி இருக்கலாமா, அவங்கள மாதிரி இருக்கலாமா, இதை பண்ணலாமா, அதை பண்ணலாமான்னு பெரிய குழப்பம் அடைகிறோம். ஸோ என்னோடய ஜாப், என்னோடய ஃபேமிலி, என்னுடைய வாழ்க்கை அப்படிங்கிறது என்னோட கேரக்டர் ஸ்ட்ரென்த்தோடு அலைன் ஆயிடுச்சுன்னு சொன்னால், அப்போ தான் மனிதர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, மை ஜாப் இஸ் மை காலிங் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க ப்ரொஃபஸர். ஸோ இந்த கேரக்டர் ஸ்ட்ரென்த் சர்வே எல்லாமே எடுத்துக்கோங்க. இதுக்கு உள்ள நிறையா அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நிறையா பணம் கட்டி பண்ண வேண்டிய விஷயம்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் எதுவுமே பண்ணல. ஐ ஒன்லி டுக் த ஃப்ரீ சர்வே பிகாஸ் ஐ வாண்டட் டு நோ மை கேரக்டர் ஸ்ட்ரென்த்ஸ். ஸோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இட் ஷோட் லவ் ஆஃப் லேர்னிங் ஆஸ் மை கேரக்டர் ஸ்ட்ரென்த். அது பண்ணால் எனக்கு ஹாப்பியாக இருக்குது. எனக்கு வேறு எதுவும் பண்ணால் எனக்கு ஹாப்பியாக இல்லை. ஸோ இது சம்மந்தமான வேலைகள் பண்ணும்பொழுது எனக்கு ஒரு மன நிறைவும், எனக்கு பிடிச்ச வேலை பண்ணுறதும் எனக்கு கிடைக்குது. இதுலேருந்து கிடைக்கக்கூடிய பணம்ங்கிறது 2வது பட்சம் ஆகிடுது. அஃப்கோர்ஸ் எல்லாருக்குமே பணம் வேணும், பணம் இல்லைன்னா எப்படி சாப்பிட்றது, எப்படி பில் கட்டுறது. ஆனால் அது மட்டுமே நம்மளுடைய ப்ரைமரி கோலாக இல்லாமல் இருக்கணும்னா நம்மளோட கேரக்டர் ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ 3வது ப்ரொஃபஸர் சொல்கிற விஷயம் என்னென்னா, கிரேட்ஸ் வாங்கிட்டீங்க, வேலை வாங்கிட்டீங்க, உங்களுக்கு பிடிச்ச வேலை, அதில் கொஞ்சம் பணமும் வருது. இப்போ அந்த பணத்தை வச்சு நிறைய ஆசம் ஸ்டஃப்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, அதுலேருந்து உங்களுக்கு மகிழ்ச்சி வருது அப்படின்னு நினைக்கிறோம். ஆனால் அது நம்மளுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கறதில்ல. ஏன்னா நம்ம வந்து மெட்டீரியலிஸ்டிக்காக யோசிக்கிறோம் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஆசம் ஸ்டஃப் என்ன அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆத்தர். அதாவது நீங்கள் எப்போல்லாம் எக்ஸ்பீரியன்ஸை வாங்குறீங்களோ அப்போ அது உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்காக எக்ஸ்பீரியன்ஸை வாங்குறது அப்படின்னா, ஒருத்தருக்கு வந்து
ஒரு வண்டி கூட இல்லை. அப்போ ஒரு சைக்கிள் வாங்குறது வந்து மெட்டீரியலிஸ்டிக்னு சொல்ல முடியாது. ஒரு வண்டி வாங்குறது இல்லை ஒரு காரே வாங்குறீங்கன்னு வைங்களேன், ஒன்றுமே இல்லை. நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட்டுக்காக ஒரு விஷயத்த வாங்குறீங்க, ஒரு நீடுக்காக ஒரு விஷயத்த வாங்குறீங்க, அது வேற. வெர்சஸ் இந்த விஷயம் எனக்கு ஹாப்பினஸை கொடுக்கும், இந்த விஷயம் எனக்கு எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும்னு ஒரு விஷயத்த போய் வாங்குறீங்க இல்லையா, தட் இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ அந்த ஹாப்பினஸ் கொடுக்கும், எக்ஸைட்மெண்ட் வேணும், ஹாப்பினஸ் வேணும்னு நினச்சி நீங்கள் ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அப்படின்னா அது ஒரு மெட்டீரியலிஸ்டிக்கான விஷயமா இருக்கக்கூடாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பொழுது அது உங்களுக்கு லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ப்ரொஃபஸர். அதாவது கம்ஃபர்ட்டுக்கான விஷயம் இருக்குது, நீடுக்கான விஷயம் இருக்குது. இந்த கம்ப்யூட்டர் வந்து எனக்கு தேவையான விஷயம், இதை நான் வாங்காமல் இருக்க முடியாது. ஸோ இது வந்து இதுக்கு பதிலாக நான் போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு டூர் போக முடியாது, நான் வாங்கி தான் ஆகணும். நான் வண்டிக்கு பதிலாக நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வாங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போக முடியாது. அப்போ நான் எப்படி நான் ஆஃபீஸ் போவேன் டெய்லி, அது எனக்கு பிரச்சனை ஆகிடும். ஸோ திஸ் இஸ் சம்திங் தட் ஐ பாட் ஃபார் கம்ஃபர்ட். என்னோட கம்ப்யூட்டர் வந்து சம்திங் தட் ஐ பாட் ஃபார் நீடு. ஸோ இதை பற்றி பேசல அவங்க. நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டுக்காகவோ ஹாப்பினஸ்க்காகவோ ஒரு விஷயம் வாங்குறீங்க இல்லையா, அது நமக்கு சந்தோஷம் தரும்னு. அந்த விஷயம் வந்து ஒரு மெட்டீரியலிஸ்டிக் விஷயமா இல்லாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும் பொழுது அந்த சந்தோஷம் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 4வது 5வது படிக்கும் போதெல்லாம் எங்கள் மாமா ஊருக்கு வந்து ஒரு திருவிழாவுக்கு போவேன். ஸோ அது பார்த்திங்கன்னா இப்போ கூட நம்மளுக்கு வந்து திருப்பி யோசித்து பார்த்து அந்த நினைவுகள் வந்து நமக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடியதாக இருக்குது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ கூட ஹாப்பியானதாக இருக்குது. ஸோ அந்த திருவிழாவில் வந்து நான் ஒரு 10 ரூபா 20 ரூபாய்க்கெலாம் ஒரு வளையல் வாங்கியிருப்பேன், ஒரு பாசி வாங்கியிருப்பேன், ஏதோ ஒன்று வாங்கியிருப்பேன்னு வைங்களேன். அது ஒரு மெட்டீரியல் பர்ச்சேஸ், இட்ஸ் நாட் அன் எக்ஸ்பீரியன்ஷியல் பர்ச்சேஸ். அது இப்போ சந்தோஷமாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த வளையல் இப்போ யாருமே போட முடியாது. இட் டசன்ட் எக்ஸைட் மீ எனிமோர். அது இருந்தால் கூட நானே போட மாட்டேன். ஸோ அந்த 10 ரூபாய்க்கு நான் ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் வாங்கினேன், ஒரு டிக்கெட் எடுத்து ஒரு ஊருக்கு போனேன், ஒரு மெட்டீரியலும் வாங்கினேன். ரெண்டும் எனக்கு ஹாப்பியாக இருக்கும்னு நினச்சேன். ரெண்டுமே ஒரு ஹாப்பினஸை கொடுத்தது. ஆனால் எது லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸை கொடுத்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அதை தான் ப்ரொஃபஸர் சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு மகிழ்ச்சிக்கான ஒரு செலவு நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அது பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸில் பண்ணுங்கள். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை பண்ணும்போது நீங்கள் திருப்பி அதை யோசித்து பார்த்து மகிழ்ச்சி அடைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் அதை இன்னொருத்தர்கிட்ட ஷேர் பண்ணும்பொழுது அவங்களும் மகிழ்ச்சி அடைவாங்க. அடுத்தது அந்த எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் லாக் பண்ணி வச்சுக்கலாம், ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுக்கலாம், அதை பற்றி நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். ஆனால் இதில் ஒரு கேவியட் இருக்குது. ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கிற ஒரு வேர்ல்ட்ஸில் என்னென்னா, நம்ம எப்போ பார்த்தாலும் ஃபோட்டோவே எடுத்துகிட்டு இருக்கோம். ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு, ஒரு இயற்கையான இடத்துக்கு போயிட்டு, ஒரு திருவிழாவுக்கு போயிட்டு அங்கே உள்ள எதையுமே பார்க்காம கேமரா லென்ஸ் வழியாக மட்டுமே அதை பார்த்துட்டு இருக்கிறதுங்கிறது அது நம்ம ஒரு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அதை நீங்கள் லாக் பண்ணி வைக்கும்பொழுது தான் திருப்பி நீங்கள் அதை பார்த்து மகிழ்ச்சியை அடைஞ்சிக்க முடியும். ஸோ மகிழ்ச்சிக்காக பண்ணக்கூடிய பர்ச்சேஸ் மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்கக்கூடாது, எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ப்ரொஃபஸர் சொல்கிற ஒரு முக்கியமான கருத்து. ஸோ இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய சில விஷயங்கள், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கான மகிழ்ச்சியாக இருக்கணும். நான் எப்படியாவது பிடிச்சி இந்த ஊருக்கெல்லாம் போய் அந்த ஊருக்கு போனேன், இந்த ஊருக்கு போனேன்னு ஃபோட்டோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போட்டால் எப்படி இருக்கும் அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்மளை மோஸ்ட்லி வந்து கடனில் தான் கொண்டு போய் விடும். ஏன்னா நம்ம மகிழ்ச்சிக்காக போல் மற்றவங்க கிட்டேருந்து ஒரு அங்கீகாரம் வாங்கணுங்கிறதுக்காக போகும்பொழுது அதுக்கு ஒரு எல்லையே கிடையாது. ஸோ நம்ம திருப்பி போயிட்டே தான் இருக்கணும். ஸோ அதனால் அதை பற்றி நம்ம பேசலாம். இவ்வளோ கடன் வாங்கியாவது எக்ஸ்பீரியன்ஸ் பாருங்கள் அப்படின்னு. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பட்ஜெட்குள்ளே எந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியானதாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். ஸோ என்னோட ஒரு பர்சனல் சாய்ஸ் என்னென்னா, எக்ஸ்பீரியன்ஸுங்கிறது அந்த ஊருக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது ஒன்று, அந்த மற்றைய கல்ச்சர் பற்றின புத்தகங்களை படிக்கிறது இஸ் ஆல்சோ அன் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ. ஸோ அது பண்ணும்போது எனக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். நான் ஆஃப்ரிக்கா போனதில்லை, நான் ஆப்கானிஸ்தான் போனதில்லை, மும்பை போனதில்லை. இருந்தாலும் அந்த ஊரில் அந்த ஊரில் ட்ராவல் பண்ணக்கூடிய கதைகள், அதில் எழுதியிருக்கிற மெமோயர்ஸ் எல்லாம் படிக்கும்பொழுது அங்கேயே நம்மளே போயிட்ட மாதிரி ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். ஸோ 2 things. ஒன்று வந்து நீங்கள் அந்த ஊரை போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, இல்லைன்னா அந்த விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது, அல்லது புதிய விஷயங்களை கற்றுக்கிட்டு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. இது வரைக்கும் உங்களுக்கு நீச்சலே தெரியாதுன்னா நீங்கள் நீச்சல் கற்றுக்கிறது, அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ புது விஷயங்களை நாம் கற்றுக்கிறது, அந்த புதிய விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுல வரும். ஸோ இது எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு ஒரு லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ். நீங்கள் 10 வருஷம் கழித்து கூட யோசித்து பார்த்தா உங்களுக்கு அது ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு பிரேக் திஸ்
ஃபர்ஸ்ட் சைக்கிள், ரெஃபரன்ஸ் பாயிண்ட் சைக்கிள், இந்த ஹிடானிக் அடாப்டேஷனை பிரேக் பண்ணுறதுக்கு நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸை தான் வாங்கணும். ரெண்டாவது, ஹெடானிக் அடாப்டேஷனை பிரேக் பண்ணுறதுக்கான இன்னொரு முக்கியமான விஷயமா ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, சேவரிங் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணிகிட்டே இருக்கீங்க, பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது அது வந்து ஒரு நார்மலான விஷயமாயிடுது. ஏன்னா உங்கள் மைண்ட் அப்படி தான் அதை பர்சீவ் பண்ணிக்குது. வி ஆர் க்ரீச்சர்ஸ் ஆஃப் ஹேபிட்ஸ். ஸோ அதை நாம் கான்ஷியஸாக தான் பிரேக் பண்ணணும். இந்த ஹெடானிக் அடாப்டேஷனுங்கிறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு இல்யூஷனாக இருக்குது. ஆனால் அதை நம்ம பிரேக் பண்ணோன்னு சொன்னால் கான்ஷியஸாக பிரேக் பண்ணணும். ஸோ அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுதுமே கூட அப்பப்போ கொஞ்சம் டைம் எடுத்து அந்த விஷயத்தை என்ஜாய் பண்ணுங்கள். அதாவது மைண்ட்லெஸ்ஸாக பண்ணாமல் மைண்ட்ஃபுல்லாக ஒரு 1 or 2 minutes எடுத்து மைண்ட்ஃபுல்லாக அந்த விஷயத்தை வந்து எனக்கு இது கிடச்சிருக்கே அப்படின்னு அதை என்ஜாய் பண்ணி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் உங்ககிட்ட ஹைலைட்ஸ், லோ லைட்ஸ் கேட்டேன். ஸோ நீங்கள் என்னெல்லாம் ஹைலைட்ஸில் எழுதியிருந்தீங்க? காலையில் எழுந்திரிச்சு காஃபி குடித்ததை எழுதினீங்களா? உங்கள் ஃப்ரெண்டோட வாக்கிங் போனதை எழுதினீங்களா? நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதை எழுதினீங்களா? நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை வந்து நீங்கள் அயர்ன் பண்ணி போட்டுட்டு போனதை எழுதினீங்களா? இதெல்லாம் நம்மளோட ஹிடானிக் அடாப்டேஷனுக்குள்ளே போயிடுச்சு. உண்மையில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கூட நம்மளுக்கு ஒரு மகிழ்ச்சியான விஷயம்தான். ஸோ காலங்காத்தால் எழுந்திரிச்சு எனக்கு நிறையா வேலை இருக்கும். ஐ எம் த ப்ரைமரி குக் ஆஃப் த ஹவுஸ். ஆனாலும் கூட அந்த காஃபி குடிக்கிற நேரம்னா உட்காந்து காஃபி குடிப்பேன். ஸோ ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த உட்காந்து காஃபி குடிக்கிற நேரம் நீங்கள் அதை மைண்ட்ஃபுல்லாக அதை யோசிங்க. எனக்கு உட்காந்து காஃபி குடிக்க ஒரு டைம் கிடச்சிருக்கே அப்படின்னு நினச்சி நீங்கள் அதை என்ஜாய் பண்ணும்போது அந்த ஹிடானிக் அடாப்டேஷன் வந்து பிரேக் ஆகும். காலைல எழுந்திரிச்சோடனே காஃபி குடிக்கிறது ஒரு வேலை அப்படின்னு இல்லாமல் காலைல எழுந்திரிச்சோடனே அந்த ஒரு 5 நிமிஷம் உட்காந்து காஃபி குடிக்கிறதுங்கிறது இட்ஸ் அ ஃபஸ்ட் திங் தட் ஹேப்பன்ஸ் இன் மை டே. தட் கிவ்ஸ் மீ மோஸ்ட் ஹாப்பினஸ் எவ்ரி சிங்கிள் டே. ஸோ எவ்ரி சிங்கிள் டே அது உங்களுக்கு நடக்கணும்னா எவ்ரி சிங்கிள் டே யூ ஹாவ் டு பே சம் கான்ஷியஸ் அட்டென்ஷன். ஸோ மூணாவதாக பண்ண வேண்டிய விஷயம் நெகட்டிவ் விஷுவலைசேஷன். ஸோ ஒருத்தர் கல்யாணம் பண்ணிட்டோம், அந்த லைஃப் இருந்துச்சு, அது அப்படியே நமக்கு வந்து பழகி போயிடுச்சு. இல்லை ஒரு ஜாப் கிடச்சிச்சு, அப்படியே நமக்கு பழகி போயிடுச்சு. டசன்ட் எக்ஸைட் மீ எனிமோர். அந்த நேரத்தில் ஆத்தர் என்ன சொல்கிறாங்கன்னா, நெகட்டிவாக யோசிச்சு பாருங்கள். இப்போது ஹாப்பி மேரேஜ்லேருந்து ஜஸ்ட் மேரேஜுக்கு வந்துட்டிங்கல்ல, இந்த லைஃப் பார்ட்னர் இல்லைன்னா அப்போ எப்படி இருக்கும் நம்மளோட சுச்சுவேஷன் அப்படின்னு யோசிக்கும் பொழுது நம்ம அந்த இன்னொரு பர்சனை, அந்த இன்னொரு சுச்சுவேஷனை இன்னும் ரொம்ப ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம். ஸோ ஒரு கிராப்பியான இடத்துல நான் வேலைக்கு பார்த்துட்டு இருந்தேன், இப்போது இன்னொரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன். அந்த இடம் எனக்கு நல்லா இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. இதுதான் நான் ட்ரீம் பண்ண அந்த ஜாப். ஆனால் கிடச்சப்புறம் எனக்கு அது மேலே இருந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் போயிடுச்சு. ஸோ ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபிசிக்கலி போயிட்டு நீங்கள் முன்னாடி இருந்தீங்க இல்லையா அந்த இடம், அந்த கிராப்பியான இடம், அந்த இடத்த போய் விசிட் பண்ணுங்கள். அந்த மோசமான இடத்துல வேலை செஞ்சுட்டு இருந்தீங்களா, அந்த இடத்த ஃபிசிக்கலாக போய் ஒரு தடவை பாருங்கள். இட் வில் ரிமைண்ட் யூ லைக் ஹவு இது எவ்வளோ உங்களுக்கு முக்கியமான விஷயங்கிறது அப்போ தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அந்த ஹெடானிக் அடாப்டேஷன் இஸ் அ சப்கான்ஷியஸ், யுவர் மைண்ட் இஸ் கிரியேட்டிங் இட் சப்கான்ஷியஸ்லி. ஆனால் நீங்கள் அதை கான்ஷியஸாக பிரேக் பண்ணணும். ஸோ இந்த பர்சனை கல்யாணம் பண்ணாமல் இருந்திருந்தா என் லைஃப் எப்படியா இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். இந்த பர்சன் நாளைக்கு இல்லாமல் போயிட்டா என்னோடய லைஃப் எப்படியா இருக்கும்னு யோசிச்சு பாருங்கள். அதை யோசிக்கும் பொழுது, அதை நீங்கள் கான்ஷியஸாக யோசிக்கும் பொழுது தான் இந்த சப்கான்ஷியஸ் இல்யூஷன்ஸை நீங்கள் பிரேக் பண்ண முடியும் அப்படின்றாங்க. ஸோ 4வது விஷயம் கிராட்டிடியூட். நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட் வந்து மாறிக்கிட்டே இருக்குது. முதல்ல எனக்கு வந்து ஒரு வேலை கிடைச்சாலே போதும்னு இருந்தது, இப்போ வந்து அடுத்த லெவல்னு ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட் மாறிக்கிட்டே இருக்கிறது ஒரு இல்யூஷன். ஸோ தட் இஸ் ஆல்சோ லைக் ராபிங் அவர் ஹாப்பினஸ். ஸோ அதுக்கான ஆன்டிடோட் என்னென்னா கிராட்டிடியூட். ஸோ எனக்கு என்னென்ன நல்ல விஷயம் கிடச்சிருக்கு, என்னோடய லைஃப்பில் என்னென்ன நல்ல விஷயம் கிடச்சிருக்குன்னு எவ்ரி சிங்கிள் டே, இந்த ஒரு வாரத்துக்கு இது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இந்த பர்டிகுலர் வீக் மட்டும் ஒரு எவ்ரி சிங்கிள் டே 5 விஷயம் எழுதி வைங்க. இந்த விஷயத்துக்குலாம் நான் இன்றைக்கி நான் கிரேட்ஃபுல்லாக இருக்கேன் அப்படின்னு ஏதாவது ஒரு 5 விஷயம். ஸோ என்ன எழுதி சொன்னீங்கன்னா, நான் வந்து எனக்கு காலைல எழுந்திரிச்சோடனே காஃபி குடிக்கிறதுக்கு எனக்கு டைம் கிடைக்குது, அதுக்கப்புறம் எனக்கு வாக்கிங் போகிறதுக்கோ இல்லை எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கோ எனக்கு டைம் கிடைக்குது, புக் படிக்கிறதுக்கு டைம் கிடைக்குது, அதுக்கப்புறம் நான் சமைச்ச சமையல் வந்து நல்லா வருது, நான் ஒரு வேலை ஆஃபீஸில் பண்ணுறேன்னா அது வந்து நல்லா அந்த அவுட்கம் வந்து நல்லா வருது, எதுவும் ப்ராப்ளம் இல்லை, நான் இன்றைக்கி டிராஃபிக் இல்லாமல் ஆஃபீஸ் போய் சேர்ந்தேன். இது எல்லாமே எத்தனையோ விஷயங்கள் இருக்குது நமக்கு இன்னும் கிரேட்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. நம்மளுக்கு யாருமே இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு தொந்தரவும் கொடுக்கல, இங்கே எந்த சத்தமும் பண்ணல, எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் நம்ம இதெல்லாம் டேக்கன் ஃபார் கிராண்டடாக எடுத்துக்கிறோம், இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிடுறோம். திஸ் பிகேம் அவர் நியூ நார்மல்.
நம்ம வந்து இங்கே சத்தம் போடாதீங்கப்பா நான் ரெக்கார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறோம். அவங்க சத்தம் போடாமல் இருக்காங்க. அதை வந்து நம்ம எவ்ரிடே அப்ரிஷியேட் பண்ணுறதில்ல. இட் பிகம்ஸ் அவர் நியூ நார்மல் நவ். இன்ஸ்டெட் அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. எவ்ரிடே 5 விஷயமாவது எழுதுங்க. எழுத தான் உங்களோட இந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸ் வந்து முன் தள்ளிக்கிட்டே போகிறத நீங்கள் வந்து பிரேக் பண்ண முடியும் அப்படிங்கிறாங்க ப்ரொஃபஸர். ஸோ இந்த எல்லா விஷயங்களுமே இந்த 1 வீக்குக்கு நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ வி ஹாவ் டு திங்க் அபவுட் அந்த ரீதிங்கிங் த ஆஃப் சம் ஸ்டஃப். பணத்தை வந்து இதில் போடாமல் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வாங்குறது, சேவரிங், ஒரு மொமெண்ட்டை எடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி மைண்ட்ஃபுல்லாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அது எவ்வளோ சின்ன விஷயமா இருந்தாலும். அடுத்தது நெகட்டிவ் விஷுவலைசேஷன், அடுத்தது கிராட்டிடியூட். இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த கிராட்டிடியூட் நீங்கள் எழுதும்போது யாருக்காவது நீங்கள் வாரத்தில் ஒரு தடவை நன்றி சொல்லுங்கள், அல்லது ஒரு நன்றி கடிதம் எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் எவ்வளோ பேர் வந்து நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டே இருக்கிறதுனால தான் நம்மளால் வாழ்க்கையை பீஸ்ஃபுல்லாக வாழ முடியுது. ஏதாவது ஒரு ஹெல்ப் இருக்கும். இல்லை எங்கள் வீட்டிலலாம் யாருமே இல்லை பரவாயில்ல இருக்கட்டுமே, பால்காரர் வந்து காலையில் 5 மணிக்கு கரெக்டாக 5 மணிக்கு வராரே ஒவ்வொரு நாளும், அது எவ்வளோ பெரிய விஷயம். இல்லை காய்கறிக்காரர் இருக்காரு, அவர் வந்து கரெக்டான டைமுக்கு வராரு, அதனால தான் நம்மளால் கரெக்டான டைமுக்கு சமைச்சு சாப்பிட முடியுது, குழந்தைக்கு சாப்பாடு கொடுக்க முடியுது, அவருக்கு நன்றி சொல்லலாம். ஸோ ஏதோ ஒரு விஷயம் நம்மளோட லைஃப்பில் கண்டிப்பாக இருக்கும். அந்த விஷயம் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சி வாரம் ஒருத்தருக்கு வந்து ஒரு ஃபிசிக்கலாக நன்றி கடிதம் எழுதி அவங்க கையில் கொண்டு போய் ஃபிசிக்கலாக கொடுங்க. அது உங்களோட ஹாப்பினஸை வந்து யூ ஸ்டார்ட் அப்ரிஷியேட்டிங் திங்ஸ் மோர். ஸோ இந்த எல்லா இல்யூஷன்ஸும் நம்ம கான்ஷியஸாக பிரேக் பண்ண முடியும். அதை நம்ம பண்ண ஸோ அது வந்து நம்மளோட ரெஃபரன்ஸ் பாயிண்ட்ஸை வந்து ரீசெட் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்த முக்கியமான விஷயம் இன்டரப்ஷன் இன் யுவர் கன்சம்ஷன். அதாவது உங்களுக்கு எவ்வளோ பிடிச்ச விஷயமா இருந்தாலும் சரி, அதை அப்படியே கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து பிடிக்காம விஷயமா போயிடும். ஏன்னா ஹெடானிக் அடாப்டேஷன் வந்து கிக்கின் ஆகிடும். ஸோ எனக்கு ஐஸ்கிரீம் பிடிக்கும் அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டோடனே ஹாப்பியாக இருக்கும். 2வது ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது ஓகே, 3வது 4வது 5வது சாப்பிடும்போது அப்பாடா போதும் அப்படின்னு தோணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி முதல்ல ஒரு பட்டுப்புடவை வாங்கும்போது அது பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். 10 வாங்குகிறோம், 15 வாங்குகிறோம், 50 வாங்குகிறோன்னு வைங்களேன், எது நம்மக்கிட்ட இருக்குது இல்லைன்னே ஞாபகத்தில் இல்லாத அளவுக்கு அது ஒரு சாதாரண விஷயமாயிடும். ஸோ அதுக்கு வந்து ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஹாவ் சம் பிரேக். உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்த கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருக்காதீங்க. ஏன்னா அது அப்புறம் ஹெடானிக் அடாப்டேஷன் சைக்கிளில் போய் மாட்டிக்கும். ஸோ அது எந்த விஷயமா இருந்தாலும், உங்களுக்கு ஈட் அவுட் பண்ணுறது பிடிக்கும் அப்படின்னா டெய்லி நான் வெளியில் தான் போய் சாப்பிடுவேன் அப்படின்னா அதுக்கப்புறம் அது நார்மல் ஆகிடும். அதுக்கப்புறம் என்னைக்கடா வீட்டில் சாப்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ உங்களுக்கு வெளில போய் சாப்பிட்றது பிடிக்கும்னா டேக் அ பிரேக். மாதத்துக்கு ஒரு தடவை, வாரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடும்போது தான் அது ஒரு எக்ஸைட்டிங்கான ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த எல்லா பயிற்சிகள்லையும் மேலே இன்னொரு முக்கியமான பயிற்சி என்னென்னா மைண்ட் கண்ட்ரோல். மைண்ட் கண்ட்ரோல்னால் அடுத்தவங்களோட மைண்டை போய் நாம் கண்ட்ரோல் பண்ணுறதில்ல, நம்மளோட மைண்டையே நாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது. ஸோ நம்மளுடைய மூளைக்கு, மனதுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னா அலைப்பாயறது, மைண்ட் வாண்டரிங். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் லிட்டில் பிட் ஆஃப் நியூரோ சயின்ஸை ப்ரொஃபஸர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதை நானும் சொல்ல போகிறேன். அது என்னென்னா, நம்மளுடைய பிரெயினை வந்துட்டு எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ் பண்ணி பார்க்கும்பொழுது நம்ம ஆக்டிவாக ஏதாவது ஒரு டாஸ்கில் நம்ம ஈடுபட்டிருக்கும் பொழுது நம்மளுடைய மூளையினுடைய சில பகுதிகள் ஆக்டிவாக இருக்கும். அதாவது நீங்கள் ஒருத்தர் எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேனில் படுக்க வச்சுட்டு ஒரு சில விஷுவல்ஸ் எல்லாம் காட்டுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அவரோட விர்ச்சுவல் கார்டெக்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்கும். ஸோ அந்த இமேஜஸை ப்ராசஸ் பண்ணக்கூடிய அந்த சைட் ஆஃப் த பிரெயின் வந்து ஆக்டிவாக இருக்கும். இல்லை ஏதோ ஒரு மியூசிக் ப்ளே பண்ணுறீங்க அப்படின்னா அவரோட டெம்பரல் லோப், அதுக்கப்புறம் அதோட அசோசியேட்டடாக இருக்கிற ஹிப்போகாம்பஸ், இந்த பெர்மனண்ட் மெமரி, டெம்பரரி மெமரி, அந்த ரீஜியன்ஸ் எல்லாம் அதை ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய அந்த ரீஜியன்ஸ் எல்லாமே ஆக்டிவாக இருக்கும். ஸோ இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே மூளையினுடைய இன்னும் சில பகுதிகள் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. அதாவது டாஸ்க் நடக்கும்பொழுது அந்த டாஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளோட மூளையினுடைய வேறு லோப்ஸ் வந்து ஆக்டிவாக இருக்குது. இந்த டாஸ்க் முடிஞ்ச உடனே மற்ற பகுதிகள் ஆக்டிவேட் ஆகிடுது. அந்த பகுதிக்கு நியூரோ சயின்டிஸ்ட் வந்து டிஃபால்ட் நெட்வொர்க் ஆர் டாஸ்க் அன்ரெஸ்பான்சிவ் ரீஜியன் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டாஸ்க்கும் பொழுது ஆக்டிவாக இல்லாத ரீஜியன்ஸ் இப்போ வந்து ஆக்டிவ் ஆகிடுது. ஸோ ஏன் இந்த மாதிரி நடக்குது அப்படின்னா, அது வந்து இது வரைக்கும் அது கலெக்ட் பண்ண விஷயத்தையெல்லாம் எதர் கம்பேர் பண்ண ஆரம்பிக்குது, அல்லது ஃப்யூச்சரை பற்றியோ பாஸ்ட்டை பற்றியோ அது வந்து யோசிக்க ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நல்ல விஷயம். இட் ஹேஸ் அன் எவல்யூஷனரி பேசிஸ். நீங்கள் எப்போவுமே பாஸ்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஃப்யூச்சர் பற்றி நீங்கள் யோசிக்கணும். இப்போது டின்னர் என்ன சமைக்கிறதுன்னு இப்போ யோசிக்கணும்.
ஸோ இதில் பல விஷயங்கள் இருக்குது. இது 3ஆக பிரிச்சிருக்காங்க ப்ரொஃபஸர். ஸோ நியூட்ரலான மைண்ட் வாண்டரிங், பாசிட்டிவ் மைண்ட் வாண்டரிங், ஆர் ப்ளசன்ட் மைண்ட் வாண்டரிங், அன்பிளசன்ட் மைண்ட் வாண்டரிங். ஸோ ப்ளசன்ட் மைண்ட் வாண்டரிங், நீங்கள் இப்போ இங்கே உட்காந்துருக்கீங்க, உங்களோட லைஃப் க்ரஷை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஆளை பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க, உங்கள் வெக்கேஷன் பற்றி யோசிச்சுட்ருக்கீங்க. தட்ஸ் ப்ளசன்ட் மைண்ட் வாண்டரிங். ஸோ எந்த வேலையும் இல்லாதப்போ இதை நீங்கள் அதை பற்றி ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பீங்க, இல்லை ஃபேண்டசைஸ் பண்ணிகிட்ருப்பீங்க, இது கிடச்சா எப்படி இருக்கும், அது கிடச்சா எப்படி இருக்கும்னு. தட்ஸ் ப்ளசன்ட். அண்ட் தென் நியூட்ரல். ஸோ நியூட்ரல் வுட் பி லைக், நாளைக்கு என்ன சமைக்கணும், இன்றைக்கி என்ன சமைக்கணும், கடைக்கு போகணுமா, பில்லு கட்டணுமா, இது பண்ணணுமா, அது பண்ணணுமா அப்படின்னு. அது பாசிட்டிவ் இல்லை, நெகட்டிவ் இல்லை, ஆனால் அதெல்லாம் டாஸ்க் ஓரியன்ட். ஸோ அதை பற்றி உங்கள் மூளை யோசிச்சுட்ருக்கோம். ரெண்டாவது வந்து நெகட்டிவ். இப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன ஆகும், இது கெட்டு போயிடுச்சுன்னா, வேலை போயிடுச்சுன்னா அப்படின்னு யோசிக்கிறது நெகட்டிவ். அல்லது என்றைக்கோ நடந்தது, யாரோ சண்டை போட்டது, அவங்க சொன்னது, 10 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது, அதெல்லாம். ஸோ இப்போது அந்த ப்ளசன்ட் மைண்ட் வாண்டரிங் வந்து நம்மளுக்கு ஹாப்பினஸை கொடுக்குது, ஒரு டெம்பரரி ஹையை கொடுக்குது. ஆனால் இந்த அன்பிளசன்ட் அண்ட் நியூட்ரல் மைண்ட் வாண்டரிங் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு போய் நம்மளை ஒரு நெகட்டிவ் எமோஷன்ஸ்குள்ளே தள்ளிடுது. ஸோ இந்த மைண்ட் வாண்டரிங் ரொம்ப ஒரு இயல்பான விஷயமா இருந்தாலும், அதுக்குன்னு ஒரு எவல்யூஷனரி பேசிஸ் இருந்தாலுமே கூட நமக்கு ஏற்படக்கூடிய பெரும்பாலான ஒரு மனக்குழப்பங்களுக்கும் மனக்கவலைகளுக்கும் அதுதான் காரணமாயிடுது. ஸோ நம்ம வி பிகம் a பேக் ஆஃப் எமோஷன்ஸ். அப்புறம் அதிலிருந்து நாம் ஆப்ரேட் ஆக ஆரம்பிச்சிடுறோம். ஸோ இதை பற்றி நான் ஏற்கனவே நிறைய அந்த மெடிடேஷன் ரிலேட்டட் வீடியோஸில் நான் பேசியிருக்கேன். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட் இட். நீங்கள் அதை போய் பார்த்துக்கலாம். ஸோ ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, மெடிடேஷன் இஸ் அ வே டு ரெடியூஸ் திஸ் மைண்ட் வாண்டரிங். ஸோ டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது. பேசிக்கலாக என்னென்னா, ஏதோ ஒரு விஷயத்து மேலே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண நியூரோ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, அந்த சீசன்டு மெடிடேட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரொம்ப நேரம், ரொம்ப 10,000 மணி நேரம் மெடிடேட் பண்ணவங்க, அவங்களுடைய ஸ்கேன் ரிப்போர்ட்ஸ் சொல்கிறது என்னன்னா 2-3 விஷயங்கள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு இந்த டிஃபால்ட் சென்டரோட ஆக்டிவேஷன் வந்து மெடிடேஷன் டைமில் கம்மியாக இருக்குது. அதுக்கப்புறம் அதே வந்து ப்ரொலாங் ஆகுது. மெடிடேஷன் முடிஞ்சதுக்கப்புறமும் அவங்களுக்கு அது கம்மியாக இருக்குது. ஸோ அந்த எமோஷனல் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் அது வந்து அவங்களுக்கு ஒரிஜினலாக இருந்ததை விட இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்றாங்க. அது வந்து ஒரிஜினலாக நம்ம போய் அவங்கள கம்பேர் பண்ணி பார்த்தா அவங்களுக்கும் கோவம் வருது அப்படின்னா, அவங்களுக்கு அதுக்கு முன்னாடி அதை விட இருந்திருக்கும், அதுலேருந்து இப்போ குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ரெண்டாவது, கிரே மேட்டர் அப்படின்னு ஒரு செல்ஸ் இருக்குது நம்மளோட பிரெயினில். ஸோ கிரே மேட்டர் இஸ் ஆல்சோ இன்க்ரீஸிங். ஸோ கிரே மேட்டர் இன்க்ரீஸ் ஆகும்பொழுது நம்மளோட எமோஷ்னல் அவேர்னஸ், காக்னிட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ரெண்டுமே இம்ப்ரூவ் ஆகுது அப்படிங்கிறாங்க. ஸோ விதவிதமான டைப் ஆஃப் மெடிடேஷன் இருக்குது. யூஸ்வலாக நான் முன்னாடி என்ன சொல்வேன்னா, யாருக்கு எது பிடிச்சிருக்கோ அது பண்ணலாம் அப்படி சொல்வேன். ஆனால் ப்ரொஃபஸர் இதில் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு டைப் ஆஃப் மெடிடேஷனும் யார் பண்ணணும், இட் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கோல். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது தான், உங்கள் மைண்ட் வாண்டரிங்கை கண்ட்ரோல் பண்ணுறது தான் உங்களுடைய கோல் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்கள் ப்ரீதிங்கில் ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த மெடிடேஷனையோ, இல்லை ஏதாவது ஒரு லைட்லேயோ ஏதாவது ஒரு புள்ளிலேயோ ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய அந்த மெடிடேஷனையும் நீங்கள் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து கோபம் வருது, அல்லது நான் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறேன், அதை நான் வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மெடிடேஷன் பண்ணோம் அப்படின்னா, பாடி ஸ்கேன் மெடிடேஷன், உங்களுடைய உடலை நீங்கள் கவனிக்கக்கூடிய அந்த மெடிடேஷன்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். மூணாவது, என்னால் மற்றவர்களோட இணக்கமாக இருக்க முடியல, மற்றவர்கள்கிட்ட நான் அன்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் முடியல, எனக்கு தேவையில்லாத நெகட்டிவ் எண்ணங்கள், பொறாமை இருக்குது, என்னால் சோஷியல் கனெக்ஷன்ஸ் அதை நான் இம்ப்ரூவ் பண்ணணும், என்னோடய கைண்ட்னஸை நான் இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் லவ்விங் கைண்ட்னஸ் மெடிடேஷனை பண்ணலாம். ஏன்னா மனிதர்கள் வந்து எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்களோட ஹாப்பினஸ்ஸை முடிவு பண்ணுறது இல்லை. யார் நிறைய மற்றவர்கள்கிட்ட கைண்டாக இருக்காங்களோ, அன்பாக இருக்கிறாங்களோ, யார் கொடுக்குறாங்களோ அவங்க தான் அதிக மகிழ்ச்சியான மனிதர்கள். அவங்களுடைய பேஸ்லைன் ஹாப்பினஸ் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ த மோர் யூ கனெக்ட், த மோர் யுவர் கைண்ட், யுவர் ஹாப்பினஸ் இன்க்ரீஸ். நம்ம யாருக்காவது ஏதாவது ஒன்று கொடுக்கும் பொழுது அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நினச்சி நம்ம பின்னாடி ஏதாவது கிடைக்குமா, அடுத்த ஜென்மத்தில் ஏதாவது கிடைக்குமான்னு அதை ஒரு தர்ம வியாபாரமாக பார்க்க அதுலேருந்து நமக்கு ஆன்சைட்டி தான் வரும். ஸோ அது கொடுக்கும்போது கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சி, மன மகிழ்ச்சி இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் அந்த அந்த விஷயத்தினுடைய பண்பும் பயனும் அது. ஸோ இந்த ஒரு வாரத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு டைப் ஆஃப் மெடிடேஷன் ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். ஸோ இந்த ஒவ்வொரு நாளும் ஒன்று பண்ணுங்களேன். ஒரு வாரம் டைம் எடுத்துகிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு கைண்ட்னஸ் ஆக்டிவிட்டி. யாராவது சாப்பாடு இல்லாதவங்களுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க. சரி, உங்களுக்கு வந்து ஒரு சாப்பாடு 50 ரூபா, அது ஒரு 50 ரூபாயாக இருக்கலாம். ஆனால் சாப்பாடு வாங்கி கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு வந்து பசியோடு இருக்கவங்களுக்கு வந்து நம்ம ஒரு உயிர் கொடுக்குறோம்.
ஸோ அந்த மாதிரி நினச்சி ஒரு ரேண்டம் ஆக்ட் ஆஃப் கைண்ட்னஸ் வந்து ஒரு ஒரு வாரம் பண்ணி பாருங்கள். ஸோ லெட் சி அது வந்து ப்ரொஃபஸர் என்ன சொல்கிறாங்கன்னா, தட் வில் இன்க்ரீஸ் யுவர் லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸ். வந்துட்டு போகிற ஹாப்பினஸ் இல்லை, அது ஒரு லாங் லாஸ்டிங் ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ அடுத்தது ரெண்டாவது கடைசி விஷயம் ப்ரொஃபஸர் சொல்கிறது வந்து, இதெல்லாம் எதுவுமே என்னால் பண்ண முடியலைங்க அப்படின்னா, இவ்வளோ விஷயம் எனக்கு முடியாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் பண்ண வேண்டிய ரெண்டு விஷயம், ரொம்ப இன்எக்ஸ்பென்சிவான விஷயம் உங்களோட பேஸ்லைன் ஹாப்பினஸை ஜாஸ்தி பண்ணுறதுக்கு. ஒன்று எக்ஸசைஸ், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. நீங்கள் வாரத்தில் 3லேருந்து 5 நாளாவது ஒரு 30 நிமிஷம் ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணணும். எனி ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணலாம். எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா ஒரு வாக்கிங் போகலாம். ஸோ வாக்கிங் போகும்போது அங்கே இருக்கிற மக்களை நீங்கள் மீட் பண்ணலாம். உங்களோட சோஷியல் கனெக்ஷன்ஸ் வந்து ஜாஸ்தியாகும். சோஷியல் கனெக்ஷன்ஸ் ஜாஸ்தியாகும் பொழுது உங்களோட பேஸ்லைன் ஹாப்பினஸ் ஜாஸ்தியாகும். பட் எனிவே இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படிங்கிறதே நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸை, கார்டிசால்ஸை குறைக்குது. ஸோ எவ்ரிடே ஒரு 30 மினிட்ஸாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து, சில பேர் சொல்லுவாங்க பாத்திரம் தேய்க்கிறதே ஒரு எக்ஸசைஸ் தான், துணி துவைக்கிறதே ஒரு அப்படி இல்லை, அதெல்லாம் ஒரு எக்ஸசைஸ் இல்லை. ஒரு ஹோல் பாடி எக்ஸசைஸ், அதுக்கப்புறம் ஒரு ரிலாக்ஸ்டான எக்ஸசைஸ், எனக்கான ஒரு டைமை நான் எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுறேன் பார்த்தீங்களா, அந்த எக்ஸசைஸ் அது நீங்கள் பண்ணும்பொழுது நேச்சுரலாகவே உங்களுடைய ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்ஸ் வந்து குறையுது. ஸோ ப்ரொஃபஸர் கடைசியாக சொல்கிற 2 விஷயம் இது. ஒன்று எக்ஸசைஸ், ரெண்டாவது ஸ்லீப். ஸ்லீப்பிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். நம்ம எவ்வளோ கம்மியாக தூங்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம இரிட்டேட்டடாக இருப்போம், அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எமோஷ்னலாக இருப்போம், அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம அன்ஹாப்பியாக இருப்போம். ஸோ நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது பை ப்ராடக்ட் இஸ் ஸ்லீப்பிங். ஸோ நேச்சுரலாகவே நம்மளோட ஸ்லீப்பிங் வந்து அதிகமாகுது. அடுத்தது இது எல்லாமே நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இவ்வளோ விஷயம் நம்ம பார்த்தோம் அதை பிரேக் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த எல்லா பயிற்சிகளையும் நாம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், அதுக்கு வந்து என்வாயன்மெண்ட் கண்டியூசிவாக இருக்கணும் அப்படிங்கிறத ப்ரொஃபஸர் நம்மளுக்கு ஞாபகப்படுத்துகிறாங்க. ஸோ பெரும்பாலான நேரங்களில் நம்ம ஒரு தவறான பழக்கத்துக்கு அடிமையாகிறதுக்கு ப்ராக்சிமிட்டியும் ஒரு காரணமாக இருக்குது அப்படின்றாங்க. ஸோ இவங்க செய்கிற ஆராய்ச்சி என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு ஆஃபீஸில் நிறைய பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த ஆஃபீஸோட டேபிளில் வந்து நீங்கள் எப்போவுமே ஹெல்தி அந்த சாப்பாடு ஸ்நாக்ஸையும் வைக்கிறீங்க, ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் வைக்கிறீங்க அப்படின்னா, அவங்க நேச்சுரலி ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினைக்கும் போது அதை போய் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆனால் நீங்கள் அங்கே சாக்லேட் வைக்கிறீங்க, ஐஸ்கிரீம் வைக்கிறீங்கன்னா, அவங்க ஒரு பிரேக் எடுக்கணும்னு நினைக்கும் போது அதை போய் எடுத்து சாப்பிடுவாங்க. ஏன்னா ப்ராக்சிமிட்டி தான் காரணம். ஸோ அதுதான் அவைலபிளாக இருக்குது, அதை எடுத்து சாப்பிட்றாங்க. ஸோ அப்போது நீங்கள் உங்களுக்கு இத்தனை பயிற்சிகளையும் பண்ணணும், உங்களுடைய வாழ்க்கையில் சில மாற்றங்கள் வரணும் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி உங்கள் என்வாயன்மெண்ட்டை மாற்றணும் அப்படிங்கிறாங்க ப்ரொஃபஸர். ஸோ நீங்கள் மெடிடேஷன் பண்ணோன்னா அதுக்கேற்ற விஷயங்களை செட்டப் பண்ணிக்கோங்க. ஸோ உங்கள் டேபிளுக்கு பக்கத்துலேயே நீங்கள் காலையில் எந்திரிக்கும் போது உங்கள் பெட்டுக்கு பக்கத்துலேயே ஒரு கிராட்டிடியூட் ஜேர்னல் வச்சுக்கோங்க. ஒரு 5 விஷயம், இதுக்கெல்லாம் நான் வந்து இன்றைக்கி நன்றியோடு இருக்கேன் அப்படின்னு எழுதுறதுக்கு ஒரு ஜேர்னலை பக்கத்துலேயே வச்சுக்கோங்க. நீங்கள் மெடிடேஷன் பண்ணோன்னா அதுக்கு நீங்கள் உங்கள் ஃபோனில் ஒரு டைமர் செட் பண்ணிக்கோங்க. எக்ஸசைஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ட்ரெஸ்ஸை நீங்கள் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இல்லை அது மாதிரியான நண்பர்கள் கூட போய் சேர்ந்துக்கோங்க. ஸோ இதுக்கு ப்ரொஃபஸர் என்ன பேர் கொடுக்குறாங்கன்னா, சிச்சுவேஷன் சப்போர்ட் அப்படின்னு பேர் கொடுக்குறாங்க. அந்த சிச்சுவேஷன் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பொழுது இந்த மாதிரியான விஷயங்களை நாம் பண்ணுறது எளிதாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்த ப்ராக்டிஸ் அதாவது இது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும் அப்படின்னு சொன்னால் இந்த 2 விஷயம் நம்ம கான்ஷியஸாக இருக்கணும். ஒன்று சிச்சுவேஷன் சப்போர்ட், இன்னொன்று வந்து ஊப் அப்படிங்கிறது ஒரு டெக்னிக். ஸோ இந்த டெக்னிக் வந்து இது ஹாப்பினஸ்க்காக மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு கோலை அச்சீவ் பண்ணணும்னு நினச்சாலுமே இந்த ஊப் டெக்னிக்கை யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. ஊப்னா WOOP ஊப். ஸோ W அப்படின்னா விஷ், O ஃபார் அவுட்கம், இன்னொரு O ஃபார் ஆப்ஸ்டக்கிள், P ஃபார் பிளான். ஸோ முதல் விஷயம், நீங்கள் உங்கள் ஹாப்பினஸ் கோஷன்ட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறீங்க. அதானே நம்ம இப்போ கோல் நம்மளுக்கு. ஸோ விஷ். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்பெசிஃபிக்கான விஷயம் எழுதிக்கணும். என்னோடய ஹாப்பினஸ் கோஷன்ட்டை அதிகப்படுத்துறதுக்கு நான் இந்த பர்டிகுலர் விஷயத்தை பண்ண போகிறேன். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, என்னோடய சோஷியல் கனெக்ஷன்ஸை அதிகப்படுத்திக்கணும், யாரையாவது பார்த்தா ஒரு ஸ்மால் டாக் பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோடய விஷயம் வச்சுருக்கேன். ஸோ அதை நான் ஸ்பெசிஃபிக்காக எழுதிக்கணும். நான் வந்து எவ்ரிடே யாராவது ஒருத்தரை மீட் பண்ணி ஒரு 3 நிமிஷம் ஸ்மால் டாக் பண்ணுவேன் அப்படின்னு. இப்போ ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி தான் உங்களோட
விஷ் அப்படின்னா நான் வந்து வாரத்தில் 3 நாள் 30 நிமிஷம் இந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணுவேன் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கணும். அடுத்தது அவுட்கம். ஸோ அதோட பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம் என்னெல்லாம் அப்படிங்கிறத நீங்கள் எழுதிக்கலாம். ஸோ பெஸ்ட் பாசிபிள் அவுட்கம் என்ன, என்னோடய ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இன்க்ரீஸ் ஆகும், எனக்கு நைட் நல்லா தூக்கம் வரும், நான் வந்து என் வாக் பண்ண போகும்போது என் ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், இல்லை அங்கே புதிய நண்பர்கள் கிடைக்கலாம். இதெல்லாம் வந்து பெஸ்ட்டு பாசிபிள் அவுட்கம். அடுத்தது ஆப்ஸ்டக்கிள் என்னங்கிறதும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆப்ஸ்டக்கிள் என்ன, நான் ஏற்கனவே பயங்கர பிஸியாக இருக்கேன், சாயந்தரம் ஆஃபீஸ் இருந்தோடனே வேலை இருக்குது, இல்லை வீட்டு வேலை இருக்குது, இல்லை ஆஃபீஸ் வேலை இருக்குது, இதுக்கு நடுவில் எனக்கு எப்படி வந்து வாக்கிங் போக டைம் கிடைக்கும், அதை பற்றியும் நம்ம யோசிக்கணும். ஸோ ஆப்ஸ்டக்கிள்ஸ் என்னங்கிறதையும் நம்ம வந்து இந்த கோலை செட் பண்ணும் பொழுதே யோசிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ 4வது வந்து இஃப் அண்ட் தென் பிளான். ஸோ இப்படி ஒரு ஆப்ஸ்டக்கிள் வந்தால் நான் எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவேன். இன்றைக்கி என்னால் காலையில் போக முடியாது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன், மத்தியானம் போவேனா, சாயந்தரம் போவேனா, இல்லை அன்றைக்கி ஃபுல்லாகவே எனக்கு போக முடியாது அப்படின்னா அதை நான் எப்படி ஹேண்டில் பண்ணுவேன், படுக்கிறதுக்கு முன்னாடி மொட்டை மாடியில் போவேனா. ஸோ இஃப் திஸ் ஹேப்பன்ஸ் வாட் வில் ஐ டூ தென், இஃப் அண்ட் தென் பிளான். அதுதான் வூப், விஷ், அவுட்கம், ஆப்ஸ்டக்கிள், பிளான். ஸோ இந்த விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம சொன்ன இந்த பயிற்சிகள் எல்லாத்தையும் 1 வாரம் பண்ணி பாருங்க அப்படிங்கிறாங்க ப்ரொஃபஸர். ஸோ நீங்கள் 1 வாரம் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் நான் உங்களை முதல்ல எழுத சொன்னேன் இல்லையா, ஹைலைட்ஸ் அண்ட் லோ லைட்ஸ் ஒரு பேப்பரில், அதை வச்சு என்ன பண்ணுறது அப்படிங்கிறது உங்களுக்கே புரிய வரும். ஸோ அப்போ நீங்கள் திருப்பியும் ஒரு ஹைலைட்ஸ் அண்ட் லோ லைட்ஸ் எழுதுங்க. இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னு சொன்னால் இந்த பயிற்சி நீங்கள் தொடர்ந்து பண்ணுங்கள். இந்த கோர்ஸ் நீங்கள் டைரெக்டாக எடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னு சொன்னால் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் இந்த மாதிரி மற்ற கோர்ஸஸையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும். அதே மாதிரி இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா நீங்கள் அதை மற்றவங்க கூடயும் ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப தேங்க்ஸ் உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோவை பார்க்குறதுக்கு. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. I'll see you in the next video.